வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஒரு நிமிஷம் எந்திரிப்பா. பிரசாத்துங்க வாப்பா. மைக்கு பிரசாதத்தை கொடுங்க. உட்கார். உனக்கு சொந்த ஊர் இது? சிவகங்கை சார். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அக்கா ஒரே ஒரு. என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ சிவில். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்ச? இது அரசியல் கழு சினிக்கழுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சார். அதில் என்னென்ன வேலை செஞ்ச? ஜூஸ் கல்லில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எங்கே ஜூஸ் கட்டில் எப்போ? அது ஒரு 2023 அந்த 2023 ஜூஸ் கட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சேனலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். துபாயில் வேலை செஞ்சேன்னு சொன்னி, அது எப்போ? அது யார் சொல்லுவா? 2019 2019 துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன். துபாயில் என்ன வேலை? கன்ஸ்ட்ரக்ஷனில் டைம் கீப்பராக இருந்தேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் டைம் கீப்பராக இருந்தேன். என்ன வேலை அது? டைம் கீப்பர்னா என்ன வேலை? உங்க இந்த லேபர்ஸ்லாம் வருவாங்கல்ல சார், அவங்கள அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, க்ளவுஸ் கொடுக்கறது, சேஃப்டி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறது, அந்த மாதிரி ஒர்க். எவ்வளோ சம்பளம்? 30 ரூபா 35 ரூபா. 30 ரூபா. எவ்வளோ நாள் வேலை பார்த்தேன்? ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன் சார். சரி, ஊர் எது? சொந்த ஊர்? சிவகங்கை. சிவகங்கை. சிவகங்கையிலேருந்து போய் 30,000 ரூபா சம்பளத்துக்கு எதுக்கு துபாய்க்கு போய் அங்கே வேலை செய்யணும்? அங்கே வேலை ஈஸியாக? டைம் கீப்பர் வேலை இதில் கஷ்டம் தான் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையுமே கஷ்டம் தான். கஷ்டம். இதை இங்கே சிவகங்கையிலேருந்து எதுக்கு 30,000 ரூபா 35,000 ரூபா வேலைக்கு எதுக்கு துபாய்க்கு போனேன்? ஏன்னா இப்போ இங்கே வந்தோன்னா நமக்கு காசு அப்படி இருக்காது சார், சேஃப்டியாக இருக்காது. ஏன்னா ரூமுக்கு தனியாக செலவு பண்ணணும், சாப்பாடு தனியாக அதுவே போயிடும், வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்றதுனால அங்கே துபாயில் போய் வேலை செஞ்சது கஷ்டமாக இருந்துச்சா? கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். அதனால திரும்பி வந்துட்டேன். இல்லை, கம்பெனி டிவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரணும்னு தான் இருந்தேன் போனப்போ. அதுக்கப்புறம் வந்த பிறகு ஃபாரினே வேணாம், இங்கேயே எங்கேயா ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். சரி, வந்துட்டு இங்கே இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜொமேட்டோக்கு ஓட்டினியா? ஆமாம், ரேபிட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். ரேபிட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். கேமராமேனாகவும் வேலை செஞ்சுட்டு ரேபிட்டோவும் பண்ணேன். அது என்னன்றது ஏன் இந்த மாதிரி பண்ணேன்? இல்லை சார், நீ ஒரு இடத்துல கேமராமேனாக வேலை செய்கிற, அங்கே சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஏன் ரேபிட்டோ ஓட்டுற? அது சாப்பாடுக்கும் ரூமுக்குமே சரியாக போயிடுச்சு சார். இதில் ஓட்டினேன்னா சாப்பாடும் ரூமுக்கும் 2 கட்டிட்டு அதை அப்படியே வீட்டுக்கு அனுப்புவேன். நைட்லாம் ஓட்டுவேன்? ஆமாம் சார், நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அப்புறம் காலையில் வச்சு கேமராக்கு வேலைக்கு போகணும்? ஆமாம் சார். ஸோ 4 நாள் முன்னாடி என்னாச்சு? உன் பைக் எங்கே இருக்கு இப்போ? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன். எந்த போலீஸ் ஸ்டேஷனு? நம்ம மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனில். எங்கேயும் போச்சு பைக்கு? இங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே போயிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்துட்டு திடீர்னு மறிச்சாங்க. ஆனால் இந்த ரோட்டில் வந்து எப்பயுமே நிற்க மாட்டாங்க. அதுவே டிராஃபிக் ஜாம் ஆகும், அங்கே போய் முடியும். அதுவே மூவ் பண்ணி தான் போகணும், லைட்டாக மூவ் பண்ணி தான் போகணும். திடீர்னு வந்து பிடிச்சாங்க. பிடிச்சப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்குமெண்ட்லாம் எடுங்க அப்படின்னாங்க. டாக்குமெண்ட்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கே ஒர்க் பண்ணுற அப்படிலாம் கேட்டாங்க. இந்த மாதிரி மீடியாவில் ஒர்க் பண்ண, ஆனால் நம்ம மீடியாவில் சொல்லலை, மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயபிரகாசன் பைக் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை சொல்லுப்பா. பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஜெயபிரகாசன் வண்டிக்கு என்கிட்ட தான் இருந்துச்சு. அது வந்து கோயம்பேடில் நிற்குதுன்றதுனால நான் காலைல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். சரி. அதுக்கப்புறம் காலைல வந்தேன் ஆஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி. இது காலையில் வந்து சொன்னேன். நைட்டு என்ன நடந்துச்சு? நைட்டு எங்கே தங்கியிருக்க? ஜேஜே நகர் முகப்பேர் சார். சரி, என்ன நடந்துச்சு? அதில் சும்மா டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதே மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது பைக்கு பிடிக்கிட்டு போனது? ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் காசும் கையில் சுத்தமாக இல்லை. காலையில் கட்டினதானே வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் ஒரு $1 ஒன்று வச்சுருந்தேன் தங்கத்தில். அதை போய் அடகுகளில் வச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ கடை வச்ச? 10,000 ரூபாய்க்கு வச்சேன் சார். வச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால லேட்டாகவும் கொடுத்தாங்க. சரி. போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டினாங்க. ஒரு கான்ஸ்டபிள் வந்து நிப்பாட்டினாரு. நிப்பாட்டின பிறகு இறங்கி, ஆனால் நான் வண்டி ஓட்டல, என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டினாப்புல. சரி சொல்லி அவரை கூப்பிடாம என்னைய வா உள்ள ஒன்று மட்டும் தான் கூப்பிட்றாங்க. என்னை அவர் எதுவும் கூப்பிடல? ஆமாம், நான் அவனை போக சொன்னேன். அவனும் போகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தான். நீ வாப்பா சொல்லி என்னை கூட்டி போனாங்க. ஒன்று மட்டும் கூப்பிட்றாங்க? ஆமாம், என்னை மட்டும் கூப்பிட்றாங்க. அவனை உள்ளே கூட கூப்பிடல, வெளியே தான் நின்றுட்டு இருந்தான். உள்ளே போயிட்டு அந்த இன்னொரு கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவனோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சத்தமாக சொன்னார். டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பிட்டு 170 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்ன இது என்ன எனக்கு தெரியல சார்.
என்ன நடந்துச்சுன்னு தெரியாது உனக்கு? 170 என்னன்னே தெரியல எனக்கு. சரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை சார் இது. சரின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க. கைரேகை வைக்க சொன்னாங்க. அப்பாவோட பேர் என்ன, அம்மாவோட பேர் என்ன, அக்காவோட பேர் என்ன, எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வச்சாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாமே கேட்டாங்க. சொந்த ஊர் என்ன எது அப்படின்னு சொல்லி ரேகெல்லாம் வச்சாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அமுச்சு விட்டாங்க சார். அனுப்பிச்சி விட்டாங்க. எவ்வளோ நேரம் இருந்திருப்ப ஸ்டேஷனில்? ஒரு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமும் 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். சரி ரைட்டு. இப்போ காலையில் கதைக்கு வா. அது நைட்டு நடக்குது. காலையில் வந்து பைக்கை தூக்கிட்டு போனாங்களே, ஸ்டேஷன் போனியா? போனேன் சார். என்ன சொன்னாங்க? நானும் லியோனும் தான் போனோம். போகும்போது நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. காலிலேருந்து யாருமே வரல சார். யாருமே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களோட அந்த ரூமுக்கு போக வேண்டிய ரூமில் யாருமே இல்லை. நாங்கள் அவங்க வந்துட்டு அலட்சியமாக இருக்காங்க சார் ரொம்ப. இங்கிட்ட ஒருத்தவங்க மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம் சார், சிறப்பு. அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டே இருக்காங்க. நம்மள்ட்ட நின்று கேள்விக்கு ஒரு பதிலே சொல்ல மாட்டாங்க சார். நம்ம கேள்வி கேட்க போனாவே அப்படியே ஏதோ நம்மளை ஏதோ ஒரு மாதிரி பார்க்குற ட்ரீட் பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடாதுன்ற மாதிரி தான் சார் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி இப்போ அப்புறமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் கேட்டோம். ஒரு 3 மணி போல் வாங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஆஃபீஸ் பண்ணிட்டோம் சார். திருப்பி 3 மணிக்கு போகிறீங்க? மறுபடியும் 3 மணிக்கு போகிறோம். கரண்ட் இல்லை இங்கே. அங்கே போட்டால் தான் சலான் எடுக்க முடியும். கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களோடையும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, இங்கே இன்னும் வரல அப்படின்ட்டாங்க. சரி 5:30 வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு மறுபடியும் 5:30 நாங்கள் போனோம். போகும்போது அவர் இருந்தார் சார். அவங்க இருந்தாங்க. போயிட்டு என்னோட வண்டி நம்பர் கேட்டாங்க. வண்டி நம்பர் சொன்னோன்னே கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. டக்குன்னு சொல்லலை. நம்பர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு போங்க, அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர்கிட்ட தான் உங்கள் சாவி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி இதை காலையிலே சொல்லியிருக்கலாம்ல சார், நான் அங்கே போய் வாங்கியிருப்பேன்ல, நீங்கள் இங்கேருந்து சலான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, கரண்ட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. சரி இங்கே அதனால் வெயிட் பண்ணேன், இப்போ டைம் வேறு ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நானும் நடந்தே போனோம் சார். கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு போயிட்டு அவர்கிட்ட கேட்டோம். அவர் என்னோடய பேர் கேட்கல, என்னோடய வண்டி நம்பர்லாம் கேட்கல. வந்து போய் நின்றவுடனே ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவரும் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தார். நாங்களும் ஓரமாக நின்றுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருந்துப்பா, அதெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோடய நம்பரு என்னோடய டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்கல. உன்னோட நம்பரில் வந்துட்டு நாங்கள் கேட்டோம், அந்த மாதிரி வண்டியை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை ஃபைனை கட்டுங்க அப்படின்னா. சார் ஃபைனை கட்டிடுறோம், சார் வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபைனு 6000க்கு மேலே இருக்குது, இன்சூரன்ஸ் வந்து மார்ச் 30ஆம் தேதி முடிஞ்சிருக்கு அப்படின்ற அவர் டீட்டெயில் கூட பார்க்கல. அவர் மனப்பாடமாக சொல்கிறாரு. ஆமாம், மனப்பாடமாக சொல்கிறார். அதான் எனக்கு இது ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே உட்காந்து லாயர் அட்வொகேட்டும் வந்தாங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணோம். இந்த ஃபைனெல்லாம் கட்டுறீங்க ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து. அதுவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, கட்டிட்டோம் சார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் உள்ள பூத்தில் உட்காந்துருந்தார் இன்ஸ்பெக்டர். போய் கேட்கும்போது, இந்த மாதிரி எஸ்ஐ, உங்களை பிடிச்ச எஸ்ஐ வந்துட்டு டிஎல்எஃப்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க, நான் போயிட்டு அவங்கள அமுச்சு விட்றேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னாங்க. சாவி இவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க இங்கே ஸ்டேஷனில். மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் சார். போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் 4 நாள் ஆச்சு அது நடந்த. இது வரைக்கும் உங்களுக்கு வண்டி கொடுக்கல இல்லையா? போய் கேமரா பாருங்க, போங்க. அவ்வளோதான் சார். நம்ம ஊரில் இருக்கிறவங்களோட நியாயத்தெல்லாம் பேசணும் இல்லையா? நமக்கு என்ன நடக்குதுன்றது இந்த ஊர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே அவனையே விட்டு பேச சொன்னேன். நாம் சொன்னோன்னா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்றது தெரியாது மக்களுக்கு. அவன் கதையெல்லாம் நான் ஏன் வந்து சொல்லணுன்ட்டு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, ரொம்ப ஏழை விட்டு பையன் ரைட்டா, போய் அவ்வளோ கஷ்டம். துபாயில் போய் அக்காவை கட்டி கொடுக்கணும், ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. ஸோ அங்கே போய் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு முடியலன்ட்டு இங்கே வந்து நான் கேட்காம விட்டேன். ஜூஸ் கடையில் வேலை செய்கிறான். அப்புறம் கேமராவை கற்றுக்குறான். டெம்பரரியாக கடையில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு நைட்டு போய் ஜெப்டோவா ரேப்பிடோ ஓட்டுறான். அந்த ரேப்பிடோ ஓட்டுனதுனால தான் அவனுக்கு நிறைய ஃபைன் விழுந்துருக்கு. அது நான் சொல்லட்டுமாங்க சார், அவர் வந்து ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியல. அப்ப என்ன பண்றாரு, லைனை கிராஸ் பண்ணாலே கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் போட்டுன்றதெல்லாம் தெரியல. கிராமத்துல இது பாப்பாங்களா? இன்னொன்னு, அவங்க அம்மாவோட நம்பர் அதுல இணைச்சிருக்கிறதுனால மெசேஜ் வந்துகிட்டே இருந்திருக்கு. அம்மாவோட மொபைல் நம்பர் அந்த ஆர்சியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபைன் எஸ்எம்எஸ் அம்மா நம்பருக்கு போகுது. இவன் இங்கே வேலை பார்க்குறான்.
ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு தான் தெரியவே வந்திருக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஃபைன்ஸ் fine இருக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு. தவறு நம்ம இல்ல. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட சார் ரேப்பிடோ ஓட்டிட்டு இருந்தாரு, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சேலரியை ஹைக் பண்ணி போட்டோம். இது எதுக்கு இந்த கதையை அவன் கதை தெரியணுன்றது நான் சொன்னேன்னா, அவன் உழைச்சி சாப்பிட்றான். காசாகிராண்ட மிரட்டி வீடு வாங்குறது அவனோட எய்ம் இல்லை. எட் ஷீரனோட செல்ஃபி எடுக்க வைக்கிறதுக்கு டிசியை மிரட்டுறது அவனோட எய்ம் இல்லை. அவன் வாழ்க்கையோட லட்சியமே உழைச்சி சம்பாதிக்கணும், உழைச்சி சாப்பிட்ணுன்றது மட்டும்தான். அவன் ஏதாவது ஊரில் ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடலாம், உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே எய்மில் ஜூஸ் கடையில் வேலை செஞ்சுருக்கான், டெம்பரரியாக கேமராமேனை வேலை செஞ்சுருக்கான், அந்த வண்டி சொமேட்டோவா ரேப்பிடோ ஓட்டியிருக்கிறான். இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி இங்கே நம்மக்கிட்ட கேமராமேனை வேலை செய்கிறான். அந்த பைக்கை தூக்கிட்டு போகும்போது கூட நம்மளுக்கிட்ட சொல்லலை, ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்குது, ஃபைன் இருக்குது, அதை பே பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு செயினில் போட்டிருந்த டாலரை அடகு வச்சுட்டு வந்திருக்காரு. ஆமாம், வச்சு அந்த இருந்த ஒரே நகை அடகு வச்சுருக்கான். நைட்டு போய் பிடிச்சிட்டு போய் பெட்டி கேஸ் போடுறாங்க. பைக்கு 5 நாள் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த தினகரன் நினைக்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர் பேர், சென்ட் தாமஸ் மவுண்ட் டிராஃபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஸ்பெக்டர் பேர் தினகரன். இது வரைக்கும் அந்த பைக்கு திருப்பி தரப்படவில்லை. ஃபைனுக்காக தானே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைனுக்காக வண்டியை சீஸ் பண்ண முடியாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாத போதையில் இருந்தால் தான் நீங்கள் வெஹிக்கிளை சீஸ் பண்ணணும். ஏன்னா ஓட்டுனா மற்றவர்களுக்கு ஆபத்து. எல்லா வண்டியும் எடுத்து நீங்கள் எந்த வண்டி எடுத்து செக் பண்ணிங்கனாலும் ஃபைன் இருக்கும். நம்ம வண்டியிலையும் ஃபைன் இருக்குது. ஆந்திராவுக்கு போகும்போது 100 கிலோமீட்டர் கடந்து ஒரு இடத்துல வேகமாக போகணுன்றது ஆட்டோமேட்டிக்காக போட்டு ஃபைன் இருக்காக வண்டி சீஸ் பண்ணுவீங்களா? எத்தனை வண்டி சீஸ் பண்ணுவீங்க? சீஸ் பண்ணா எல்லா வண்டியும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இடம் இருக்கு அவங்க கிட்ட. இந்த மக்கள் குறிப்பாக பொம்மை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்க ஆட்சியில அதிகாரிகள் எப்படியெல்லாம் ஆட்டம் போடுகிறார்கள் என்று. இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஜெயபிரகாஷ் வீட்டுக்கு போய் வண்டியை ஜெயபிரகாஷ் ஒரே நாள் இரவு ஜெயபிரகாஷ் வீட்டில் போய் ஜெயபிரகாஷ் வண்டி தூக்கிட்டு போனதோடு இல்லாமல் ஜெயபிரகாஷன் ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க. அன்று இரவே சத்தியமூர்த்தியோட வீட்டுக்கு போய் 15 பேர், அதுவும் எதுக்கு பைக்கை சீஸ் பண்ணுறதுக்கு அசோக் நகர் ஏசி தலைமையில் 12 பேர் போய் உங்கள் பைக்கை ஏதோ ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்குன்னு பைக்கை தூக்கிட்டு போய், அப்புறம் நான் தலைமைச் செயலகத்தில் சென்று முதலமைச்சர் அன்று இல்லை, ஊரில் இல்லை, உள்துறை செயலாளரிடம் அருண் இப்படி செய்கிறார் என்று ஒரு புகாரை அளித்து விட்டு நான் ஒரு 15 நாள் இருக்குமா பார்த்து நடந்தேன் இருக்கும், ஒரு 15 நாள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தா ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் பிரசாத்தோட வாகனத்தை இப்போ இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த வாகனம் அவனுக்கு முக்கியம். இங்க ஆபீஸ்ல இருந்து மெட்ரோ வரைக்கும் போறதுக்கு அந்த வாகனம் முக்கியம், அந்த பைக் முக்கியம். நடந்து நீ அபராதம் போடுறீங்க, நம்ம அதுல அப்ஜெக்ட் நான் பண்ணல, கட்டிடுறோம், கட்டியாச்சு, நகை அடகு வச்சு கட்டியிருக்கான். இன்னும் பைக்கை கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? இது இந்த பொம்மை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊடகத்தை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக குறிவைத்து அதிகாரிகள் தாக்குகிறார்கள். குறிப்பாக இந்த அருண் இப்படி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அருணை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துவீங்க? சார், நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க, நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எப்படி பார்க்குறேன்னா, பிரசாத்தை ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இப்படி தான் வாய்ஸ்லெஸ் பீப்புளை அவங்க அடக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பிரசாத்துக்கான விவகாரம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க யார் வாய்ஸ்லெஸ் பீப்புள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இந்த சிஸ்டம் இப்படி தான் நடத்துது. இந்த அதிகாரி நடத்துகிறாருங்க. எல்லா மொத்த சிஸ்டமும் இல்லை. ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான அதிகாரிகள் இன்னும் தமிழகத்தில் பணியாற்றுகிறார்கள். நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அந்த விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் அவர் போய் அந்த விளம்பரம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனம் பண்ணோம். உண்மையிலேயே நல்ல மனுஷன். அவர் சின்சியராக பண்ணது, கேமரா கூட்டு போனது மட்டும்தான் அவர் பண்ண தப்பு. அவர் சின்சியராக கலெக்டராக இருக்கும்போது நாம் இதை செய்யணும்னு விரும்பி செய்கிறாரு. நம்மள மாதிரி படிக்கணும், தமிழ் வழியில் படிச்சுட்டு நான் இன்றைக்கி கலெக்டராக இருக்கேன், படி, உனக்கு என்ன படிப்பு வேணும் நான் படிக்க வைக்கிறேன். அவர் சின்சியர். சத்தம் போடாமல் அவராவது கேமரா கூட்டு போகிறார். கேமராவை கூட்டிகிட்டு போகாமல் இது போல் வேலை செய்யக்கூடிய ஏராளமான IAS IPS அதிகாரிகளை எனக்கு தெரியும். உங்கள் வீரத்தை யாருக்கிட்டமா காட்டணும்? ஒரு ஏழமாவன் 10,000 போலீஸை வச்சுக்கிட்டு பதவியை வச்சுக்கிட்டு காசாகிராண்ட மிரட்டி ஃப்ளாட் வாங்குற நீங்கள் உங்கள் வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டலாமா? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? யார் கூட சண்டை போடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை. சண்டை போடுறதும் உங்கள் சமமான வீரன்ட்ட தானேப்பா சண்டை போடணும். நீ இவன் பைக்கை தூக்கி போகிறது வீரமா? இந்த அருணுக்கும் சாதாரணமாக அப்பாவி ஜனங்களை கத்தி காட்டி வழிப்பறி செய்யும் ரவுடிக்கும் என்ன வித்தியாசம்? யோசித்து பாருங்கள். இவன் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, இவர் போடல, அவ்வளோதானே. இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? நேற்றைய தினம் முருகன் மாநாடு நடந்தது. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று மதுரை முழுக்க அரோகரா கோஷம் முழுந்தது. க்ரௌடு எப்படி இருந்துச்சு? க்ரௌடு ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு. நான் 5 லட்சம் பேர்னு சொன்னாங்க, அந்த 5 லட்சம் பேர்லாம் இல்லைங்க. அவங்க சொல்கிறபடி 5 லட்சம் பேர் மதுரைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதிகபட்சமே ஒரு பட் இம்ப்ரெசிவ் க்ரௌட் சார். பாஜக ஒரு மாநாடு நடத்துதுன்னா, இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இது தரமான கூட்டம் தான்.
இவர் சொல்ற மாதிரி அது கம்மி கூட்டமாலாம் நான் இல்லை பார்க்கல. இல்லை, அவங்க எஸ்டிமேட் பண்ணது 5 லட்சம் பேர் கலந்துக்குவாங்க மதுரையிலன்னு சொன்னாங்க. இது 5 லட்சம் பேர் வரல அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இது வந்து நீங்கள் பாஜக கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சேஸ் காலியாக இருக்கும். இந்த கூட்டத்தில் சேஸ் காலியாக எல்லாமே ஃபில் ஆயிருந்துச்சு, எல்லா சேஸும் ஃபில் ஆயிருந்துச்சு. அந்த வகையில் வந்து அவங்க மகிழ்ச்சியை மகிழ்ந்து கொள்ளலாம். மற்றபடி வந்து அவங்க பேசின விஷயங்கள் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அதிர்வடைகளை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எலெக்ஷனை வந்து பாஜக 2026 எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இந்து முன்னணி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதை பவன் கல்யாண் வந்திருந்தார், அண்ணாமலை சொல்லிட்டு எல்லாமே வந்து பேசினாங்க. அந்த மாநாட்டில் 5 தீர்மானம் போட்டாங்களே, என்ன தீர்மானங்கள்? அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது 6ன்னா எதிர 6 முகம் முருகன் பேர் 6. அருமை அருமை அருமை. மேலே மேலே மேலே. அதனால வந்து பிரமாதம். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். ஓகே. அதே போல் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்கள். திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்க கோயில்கள்ல இருந்து இந்து சமய அறநிலைத்துறையை வெளியேற்ற வேண்டும். அப்புறம் அண்ணன் என்ன பண்ணுவான்னு தெரியல, சேகர்பாபு. அவர் தான் வேற ஒரு துறைக்கு அமைச்சர் தானே அவரு, சிஎம்டிஏ. ரைட்டு. இருந்தாலும் தேங்காய் முடிய விட முடியுமா? மேலே சொல்லுங்க. தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சா? இன்னொன்னு இருக்கு சார். சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும். பாடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இந்த 2வது தீர்மானம் என்ன? பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்கள். அதற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? உள்ள 6க்குள்ள ஒன்று சொருகுனா தெரியாதுல்ல. சம்மந்தம் இருக்குது, உங்களுக்கு அறிவு இல்லை. அந்த பஹல்காம் ஆப்ரேஷன் பேர் என்ன? சிந்தூர். சிந்தூர் என்றால் என்ன? குங்குமம். குங்கும பொட்டு. குங்குமம் பொட்டு, அதான் அந்த சிம்பாலிக்கா. முருகன் கோயிலுக்கு போனால் குங்குமம் கொடுக்குறாங்களா? விபூதி. சிந்தூர். புரியல, எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியாது. சம்மந்தப்படுத்திக்கணும். இந்த 4வது தீர்மானம் என்ன? தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். இதுக்கு தான் மாநாடு, புரியுதா? வேற ஒன்றும் இல்லை. முருகனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் என்னையா சம்பந்தம்? இப்போ அந்த காலத்தில் நடந்த சண்டை மாதிரி சண்டையாக இருந்தால் கூட வெற்றிவேல் வீரவேல் என்பது அந்த போர் முழக்கமாக இருந்தது இல்லையா? கத்தி தூக்கிட்டு போய் வேலுன்றது ஒரு ஆயுதமாக இருந்தது. அதனால தான் முருகன் கையில் அதை கொடுக்குறாங்க. ஒரு படை தலைவன் சொல்லுவாங்க, படை வீடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு 6 சொன்னீங்க, 6 படை அருமையாக சொன்னீங்க. இப்போ அந்த சிந்தூரில் வேலை எடுத்துன்னு போய் பாகிஸ்தானில் தாக்குதல் பண்ணாங்க. என்ன சம்மந்தம் என்று கேட்டீர்கள் என்றால் சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது அந்த இந்துக்கள் ஒற்றுமையை காக்க வேண்டும். ஸோ 2026 பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்க போகிறோம் என்பதை பிஜேபி பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் திரு பவன் கல்யாணை அழைத்து வந்திருந்தார்கள். அந்த திரு பவன் கல்யாண் அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரியார் தானே அவர், முருக பக்தர், ஒரு கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியாரிடம் சீடர் போல பேசினார் பவன் கல்யாண். கவனிச்சிங்களா? என்னை போன்ற முருக பக்தனை பார்க்க முடியாது, அவ்வளவு தீவிர முருக பக்தன், காலைல டிஃபனுக்கு பதிலாக பஞ்சாமிர்தம் தான் சாப்பிடுவேன் என்று ஒரு தீவிர முருக பக்தன். அதெல்லாம் தாண்டி இந்த மாநாட்டுக்கு அழைத்து வந்ததே முருகன் தான். வாவ் வாவ். புரட்சி தலைவர் அவர் தான் வந்து அந்த காலத்தில் புரட்சி தலைவர் அப்படின்லாம் சொன்னார். அதிமுக வந்து முன்னாள் 2 பேர் இப்படி பார்த்தாங்க, உங்களை நம்பி மாநாட்டுக்கெல்லாம் வந்துக்கிறேன்னு. ஸோ இதுதான் அஜெண்டா. ஓகே, இதில் என்ன கேம் பிளான்னா, இஸ்லாமியர்கள் வாக்களிக்க போகிறார்களா? இல்லை. கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க போகிறார்களா? பிஜேபிக்கு இல்லை, இல்லை, அந்த கூட்டணிக்கு இல்லை. அப்போ இருக்கிற இந்து வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அடுத்தது, வட இந்தியாவில் பிஜேபி செய்யும் அரசியலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி செய்யும் அரசியலுக்கும் நீங்கள் வேறுபாடுகளை காணலாம். 2019 தேர்தலில் என்று நினைவு, மோடி அவர்கள் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சன்ஸ்தான் கபிரிஸ்தான் என்று பேசினார் என்று நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கான சுடுகாடு இருக்கிறது, இந்துக்களுக்கு என்று சுடுகாடே இல்லை. சம்மந்தம் இல்லாமல் அதோட நீட்சி தான் உங்கள் கழுத்தில் இருக்கும் தாலிகளை இந்த காங்கிரஸ் கட்சி பிடுங்கி இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடும். இங்கே அது எடுபடாது. ஸோ இந்த மண்ணுக்கேற்ற இந்துத்துவா, பிஜேபிக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, இந்துத்துவா. டைம் டெஸ்டட் ஃபார்முலா எல்லா மாநிலத்திலையும் வேலை செஞ்சிருக்குது. பிரிவினைவாதம், பிட்சிங் தி மெஜாரிட்டி அகெயின்ஸ்ட் தி மைனாரிட்டி. 20% இருக்கவன் 80% இருக்கக்கூடிய மதத்தை அழிக்க போகிறான். இதை அக்ரெசிவாக நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க.
பார்த்தீர்களா? நவராத்திரி அன்று கரித்திங்கிறான். நமது பசு தெய்வத்தை கொள்கிறார்கள். இங்கே வந்து அதே இதை உருட்டினா டேஸ்ட் ஆகுது பண்ணுறாங்க. இங்க எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி சிக்கல் இல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பீஃப் சாப்பிட்டு ஃபேஸ்புக் சோஷியல் மீடியால எல்லாத்தையும் அடாப்ட் பண்றாங்க. புரியுதா? இங்கே அது எடுபடாது. நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 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 மாட்டுக்கறி அரசியலை கோவாவில் பேச மாட்டார்கள், கேரளாவில் பேச மாட்டார்கள், வடகிழக்கு மாநிலங்களில் பேச மாட்டார்கள். ஸோ தமிழகத்திலே எடுபடல. அதை பற்றி பேசல. பாஸ் அருமையாக இருக்குது பாஸ்ன்றாங்க. அதுவும் இந்த குமரகம்ல வந்து பீஃப் உலர்த்தியது சிறப்பாக இருக்கிறதுன்றாங்க. ஸோ தட் வில் நாட் ஒர்க். அடுத்தது வந்து இந்த முஸ்லீம்கள் இந்து மதத்தை அழித்து விடுவார்கள்னா, இத்தனை வருஷம் ஒன்றா தான் இருந்துக்கிறோம், எங்கே அழிச்சாங்க என்று அது எடுபடாது. ஏன்னா அது ஓரளவுக்கு படித்த மாநிலம். நீங்கள் அதை கவனிக்கணும். அங்கே நம்புவான். அங்கே ஏன் நம்புவான், ஏன் அது எடுபடுகிறது என்றால், அந்த வட இந்திய மாநிலங்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. வந்தவன அவன் கோயிலை தான் அடிப்பான். அவன் கோயிலை அடிக்கிறதுக்கான காரணம், அந்த இஸ்லாமிய மன்னர்கள் கோவிலை அடிப்பதற்கான காரணம் இந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்பதில்லை. அங்கே தான் நகையை பூரா வச்சுக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது சார். இங்கே வந்து சமண மதம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, புத்த மதம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அழிச்சிட்டு தான் வந்து இந்து மதம் வந்ததாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு படையெடுப்பு எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற மதம் அழிக்கப்பட்டு அந்த மன்னர் எந்த மதத்தில் இருக்காரோ இங்கே அதை சார்ந்து மாறும். இப்போ சமணர் வந்து சமணர்கள் கழுவேற்றினாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவர் சமணர்கள் தானே. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவங்க சமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருவள்ளுவரே சமணர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கழுவேற்றனா அப்போ அதை யார் கழுவேற்றணும் ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற இந்து மன்னர்கள் தானே கழுவேற்றுறாங்க. அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அது சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட். சம்மந்தம் இல்லாத அவங்க இன்னும் நீங்கள் ஜைனர்கள் எங்கே இருக்காங்க, அது தேவையில்லை. ஆமாம். ஸோ அதனால் இங்கே சாஃப்ட் ஹிந்துத்துவம். ஸோ நாம் பெரும்பாலும் எல்லாரும் முருகன்னா கும்பிடுவாங்க. தமிழ் கடவுள் என்றே பெயர் முருகனுக்கு. அதை தூக்கி நிறுத்துவோம். அந்த அந்த ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினது வந்து கருப்பர் கூட்டம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி தான் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார். ஓகேவா? அது எடுபடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தெர் வாஸ் ட்ராக்ஷன். அப்போது வேறு எது இந்த பீஃப் அரசியல் எடுபடவில்லை. அப்புறம் சில மாநிலங்களில் கர்நாடகாவிலையும் இதை ட்ரை பண்ணாங்க. இந்த மதமாற்றம், ஹிஜாப் கரெக்டு நல்ல மேட்ரு. ஹிஜாப் பார்த்தீங்களா? கர்நாடகாவில் ஆரம்பிச்சு அப்படியே அந்த கோஸ்டல் ஏரியா பூரா போனாங்க, ஹிஜாப் எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே அது வேலைக்காகுது. வக்ஃபு இங்கே வேலைக்காகுது. இங்கே என்ன வேலைக்காகும்? முருகன் ஒருவரே என்ன செய்ய வேண்டும், எல்லார் கையிலையும் பஞ்சாமிர்தத்தை கூடு, அவ்வளோதான். பேசுனவங்க எல்லாரும் பேசுனதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க பேசுனது எல்லாரும் கவனிச்சிங்கன்னா, எங்கேயும் முஸ்லீம்ஸ் அட்டாக் பண்ணல. கவனிச்சிங்களா? பண்ணல. நீங்கள் எங்கள் தர்மத்தை இழிவுபடுத்துறீங்க, சனாதனத்தை இழிவுபடுத்துறீங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை எதுக்கு பேசுகிறீங்க? எங்கள் பக்தியை நீங்கள் எங்கள் மனசை ஏன் புண்படுத்துறீங்க? பவன் கல்யாணம் விட்டு அழுதுருப்பார் போல இருக்கு. நான் எவ்வளோ புண்பட்டுட்டேங்கட்டு ஒரே அழுகாச்சு. ஸோ அடாப்ட் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? இப்போது நேரடியாக திமுகவுக்கு எதிரான நரேட்டிவை வைக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனு அண்ணாமலை. எல்லாருக்கும் என்ன பேசணும்னு பிளான் பண்ணி தான் பேச விட்றாங்க. இந்த அண்ணாமலை மட்டும், அதாவது என்னென்னா, இவர் பேசுனது தனியாக தெரியணுமா? சர்ச்சைக்குரிய வகையில் அண்ணாமலை பேச்சுன்னு ஒரு 10 பேர் 2 நாளாக பேசின்னு இருக்கணும் அவரை பற்றி. இதுக்காக சம்மந்தம் இல்லாமல், அந்த மாநாடோட டோனுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் பேசினார். அது என்ன பேசினார் கூட நான் சொல்ல விரும்பல. போதுமா? அவருக்கு நம்ம பேசுனது சர்ச்சை ஆக வேண்டியதை வம்புக்கு பேசுனது. இப்போ இந்த ஏற்கனவே வந்து கூட்டணி பற்றி பேசுனதுக்கு, கூட்டணி பற்றி இனிமேல் வாய் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் ஒரு வாரமாக அதை பற்றி பேசுறது இல்லை. இப்போ இதில் சம்மந்தம் இல்லாமல் சொன்னோன்னே, ஏன்னா வந்து அண்ணாமலை பேசிய பேச்சு பிஜேபி கூட்டணிக்கு எதிரான வெறுப்புணர்வை தமிழகத்தில் தூண்டும். நேரடியாக அவங்க முருகன் மாநாடு என்ன பர்பஸுக்கு போட்டாங்களோ அதுக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு. அந்த பிளானை உடைக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் அடுத்த வாட்டி இது போன்ற நிகழ்ச்சிகளிலையும் மேடையத்த மாட்டாங்க. வட இந்தியாவில் வந்து பாஜக என்ன அரசியலில் பேசுவாங்க, அதை பேசினார். அது தெரிஞ்சு சர்ச்சையாகணுன்றதுக்காக பேசுனது, வம்புக்கு பேசுனது. இவ்வளோ சீனியர் லீடர்ஸ் நயினார் இருக்கிறாரு, ஒரு பவன் கல்யாணம் சொல்லி தானே கூட்டு வந்திருக்காங்க. என்ன பேசணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க, தமிழ் செய்யிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த தொட்டில் கவனிச்சிங்களா அந்த சப்ஜெக்டை? இவர் வேணுக்குன்னு வம்புக்குன்னு பச்சையாக சர்ச்சையாகிற மாதிரி பேசினார். பெருசாக அது மீடியாவில் பிக்கப் ஆகலை. அடுத்த வாட்டி இந்த மேடையும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதை இப்போ பண்ணிட்டாங்க. இதில் என்ன நெருக்கடினா, திமுக இதை எப்படி எதிர்கொள்ளும் என்று தெரியாமல் விழிக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள்லாம் நிலைவுதானங்கள் பூரா இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு இது தேவையில்லை இந்த மாநாடு இப்படி அப்படின்னு பேசுகிறீங்க. அவங்களால அட்டாக் பண்ண முடியல. என்னன்னா 21 நீங்கள் வேலை தூக்கிட்டு சுற்றுறீங்கயா. அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இந்த கந்தர் சஷ்டி மேட்டரில் லைட்டாக கொஞ்சம் இந்துக்கள் மனசு புண்படுத்திருக்கு. என்ன பண்ணும், 2 வேலை எடுத்துன்னு போய் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் கொடுங்க.
என்று சொன்னதும் பல மாவட்டங்களில் ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் கையில் வேலை தூக்கிறார்கள். நினைவு இருக்குதா? அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஒன்று எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அண்ணே அது என்னென்ன வெறுமனே எலெக்ஷனில் வேலை தூக்கிட்டு அப்படியே விட்டுறது. சரி என்ன பார்ப்பணும், நம்மளே ஒரு முருக மாநாடு நடத்தலாம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரசு சார்பில் முருகனுக்கு 3 நாள் என்னமோ விழா நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 நாள் முருகப்பெருமானுக்கு விழா என்ற இவர்களே நடத்தி விட்டார்கள். அதுதான் தவறு. இப்போது இந்து முன்னணி இந்த நிகழ்ச்சியை நடத்துதுன்னா இந்து முன்னணி ஒரு தனியார் அமைப்பு, அவர்கள் நடத்தட்டும். பேரே இந்து முன்னணி, அவங்க நடத்த தான் செய்வாங்க. நீங்கள் அரசு சார், நீங்கள் எதுக்கு நடத்துகிறீங்க? ஸோ அப்போ நீங்கள் இதையும் செஞ்சிட்டீங்க. இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணுவீங்க? எந்த தப்பை நீங்கள் செய்வீங்கன்னு பிஜேபி எதிர்பார்த்ததோ அந்த தப்பை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று உங்கள் கூட்டணி கட்சிகளை வைத்து கிட்டத்தட்ட 18 அமைப்புகள் சென்று டிஜிபி அலுவலகத்தில் புகார். இது டைரக்டாக இதோட தாக்கம் தெரியாது வெளியில். ஆனால் சட்டிலாக ஒரு பெரியாரையும் பிடிக்கும், சாமியும் கும்பிட்டுக்கு வேண்டியிருக்காங்கல்ல, அவங்களோட மனசுலலாம் போய் இது வேலை செய்யும். அம்பாட்டி எதுவும் நடத்திட்டு போகிறேன், இவன் எதுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்? முருகனுக்கு தானே மாநாடு நடத்துகிறாங்க, மத கலவரம்ன்றாங்க. முருகனுக்கு மாநாடு நடத்துறது எதுக்கு மத கலவரம்னு சொல்லணுங்க? ஸோ சாதாரணமாக ஒரு திமுக சார்ந்து இருக்கவங்களை கூட தள்ளி போகிற வேலையை இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கோர்ட்டில் கண்டிஷன், கோர்ட்டில் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 48 கண்டிஷனை போட்டுச்சு கோர்ட்டு. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, வெஹிக்கிளுக்கு பாஸ் வாங்கணும், அது வாங்கணும்னு சொன்ன உடனே தே வெண்ட் ஆன் அப்பீல். அப்பீலுக்கு போடணுன்னே டிவிஷன் பெஞ்ச் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா, கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களுக்கு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு பாஸ் கண்டிஷன் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட நோக்கம் மாநாட்டுக்கு வர்ற கூட்டத்தை குறைப்பதற்கா? பாஸ்லாம் தேவையில்ல போங்க என்று சொல்லி திறந்து விட்டுட்டாங்களா? அண்ட் இதை ஒரு 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 நீங்கள் 2 பேருமே குறிப்பிட்டது போல் காலி நாற்காலிகள் இல்லாத அளவுக்கு கூட்டம் கூடிவிட்டதா? இதை ஒரு பெருமையான நிகழ்ச்சியாக, அதாவது நான் இந்த முருகன் மாநாட்டில் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக பண்ணிட்டாங்களா? இதை மோடி வருகிறார் இப்படி வாங்கன்னு சொன்னால் வெக்கப்பட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஐயே மோடி கூட்டத்துக்காக போனேன் என்று சொல்லிவிடுவார்களே என்று வரமாட்டார்கள். இன்னொன்று, உத்தரப்பிரதேச முதல்வர் இங்கே வருவதாக இருந்தது, யோகி ஆதித்யநாத் வந்தால் தனியாக தெரிவார். அப்பட்டமாக இந்த முருகன் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குல்ல, இது எடுபட்டிருக்காது. இவங்க எப்படி குயிக்காக அடாப்ட் பண்ணுறாங்க பாருங்க பிஜேபி. இப்போ இது பிஜேபி நிகழ்ச்சியே அல்ல, இது இந்து பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தும் நிகழ்ச்சின்னு ஒரு உருட்டுறாங்க. இது ஓரளவுக்கு இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் இல்லையா? பவன் கல்யாண் முருக பக்தராகவே கிருபானந்த வாரியாரின் பேரனாக மாறி உருகினார். யோகியால் உருக முடியுமா? நீங்கள் உருனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். யோ யார் இருந்தாலே என்று அது ஒரு எடுபடாது உறுத்தலாக இருக்கும். டப்புன்னு அடாப்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? வருகை ரத்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க. அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் தெருவெங்கும் பஞ்சாமிர்தம் ஓடும் அளவுக்கு அத்தனை பேரையும் முருக பக்தர்களாக மாற்றும் வேலையில் பிஜேபி தீவிரமாக இறங்கும். ஸோ பொதுவாக இப்போ பிஜேபி மேலிடம் இதை ஒரு வெற்றிகரமான மாநாடாக தான் பார்ப்பாங்க. அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 நாட்களாக முருகன் மாநாடு பற்றிய ஒரு டாக்கு கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு பஸ்ஸு கிரியேட் ஆகிடுச்சா? பெயருக்கு முருகன் மாநாடுன்னு போட்டுட்டு இந்துக்கள் ஒற்றுமையை காக்கணும்னு தீர்மானம் போடுறாங்க. பாகல்காம் தாக்குதலுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க மோடிக்கு. இது தெரியலையா? நம்ம போகிற வழி சரியானது தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்க சார்? அதனால தான் மாலதி மீண்டும் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க சார். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணாங்க எல்முருகன். அதுக்கப்புறமா ராமர் அப்படின்றவர் எடுபடல அப்படின்னு இங்க எல்லாருமே அவங்கவுங்க பூஜை ரூம்ல இருந்து முருகனை வழிபடுற மாதிரி இன்னொரு விஷயம் போட்டோஸ் வந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவின், புதிய ராமர் கோவில் கட்டுமான திறப்பு விழாவின் சமயத்துல இது லைவ் ஸ்க்ரீன்லாம் வச்சு போட்டாங்க. கண்டுக்கவே இல்லை நம்ம ஊரில் யாரும். ராமர் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஃபாஸ்ட்டாக போச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இங்கே நீங்கள் அவ்வளோ மெதுவாக போக முடியாது, தமிழ்நாடு இது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது ஆனால் திமுக திராவிட மாடல் சொல்லிக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த அரசில் தான் முருகன் மாநாடு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருந்திருக்கு. ஆனால் அதிமுக இந்த வேல் யாத்திரையெல்லாம் பிசுத்து போக வச்சுது. அப்போ இதை திமுக அரசோட இல்ல உளவுத்துறை யாரோட ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கிறது சார்? பிஜேபியும் அடாப்ட் பண்ணிட்டாங்க, பிஜேபியும் இவால்வ் ஆயிருக்காங்க. நீங்கள் அந்த சார் நான் அப்படி ஆக்சுவலாக பார்க்கலாம். சொல்லுங்கள். ஆக்சுவலாக எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாநாடு நடத்துன்னு சொல்லிட்டு நடத்த விட்டுருக்கலாம். இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதோ, திருமாவளவன் அவர்கள் அமீரை வச்சு ஒரு மனித சங்கிலம் அதுவோ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கருத்துலாம் தெரிவித்தாங்க. இது சங்கிகள் மாநாடு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நீ நடத்திட்டு போ, நீ என்ன பண்ணுறாங்களா? அதிகபட்சம்
உன் கையில் இருக்க மீடியாவை வச்சு அந்த நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இது சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். இதுக்கு அவங்களே வந்து ஒரு விளம்பரத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க, ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி கூட்டணி. அதாவது எதிர்த்து பேச இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல தான் திமுகவோட அடையாள சிக்கல் வருது. இங்கே பாருங்க, ஒன்று பகுத்தறிவு சுயமரியாதைன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கத்து நின்றுங்க. அது இதை எதிர்கொள்கிறதுக்கு நல்ல ஐடியா இருக்குது. தே ஹவ் டு கோ பேக் டு தேர் கோர். அதை நான் சொல்ல மாட்டேன், தெரியாமல் முழுகிறீங்க, முழிங்க. இல்லைன்னா நீங்கள் கையில் வேலை தூக்கிட்டு ஃபுல்லாக இறங்கிடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாத யாத்திரை பழனிக்கெல்லாம் பாத யாத்திரை, கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றவர்களுக்கு தெரியும். அந்த பாத யாத்திரை நடக்கும் பக்தர்களுக்கு வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மோர், ஜூஸ் இதெல்லாம் வாசலில் வச்சு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருங்க. இது போல் திமுக ஸ்டால் போட்டிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் அடையாள சிக்கல். அவங்க நடத்துகிறேன்னு சொன்னோடனே நீ டேக் ஓவர் பண்ணுன்றத அரசு அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும். அறநிலைத்துறை சார்பாக கட்சி டோன்ட் மிஸ்டேக் செய்யக்கூடாது. அறநிலைத்துறை திரும்பி வம்புல இழுத்து விட்ற பார்த்தியா? கட்சி செய்யும். இளைஞரணி சார்பாக முருகன் மாநாட்டுக்கு செல்பவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். என்னங்க நீங்கள் பகுத்தறிவுக்குள்ள விட்டு இருக்கட்டுங்க, அவங்க சாமி கும்பிட்றாங்க, நாங்கள் கும்பிடல. ஆனால் செல்பவர்கள் மனிதர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த கட்சி இருக்கிறது. அவர்களுக்கு வழி செஞ்சு கொடுக்குறதாங்க எங்களோட வேலை அப்படின்னு நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அவங்க அஜெண்டாவே காலியாக இருக்கும். இப்போ அவங்க உங்களை எங்கே நிறுவுறாங்க? எங்கள் மனதை புண்படுத்துகிறீர்கள். புண் தானே படுத்துறீங்க. முருகன் மாநாடு நடத்தினா மாநாடு நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் ஃபெனட்டிக்கான அமீரை கொண்டு வந்து நீங்கள் பேச வைக்கிறீங்க. திருமாவளவனை கொண்டு வந்து நீங்கள் பேச வைக்கிறீங்க. திருநூறை தொடக்கிறாரு, அதெல்லாம் இங்கே வந்து இந்த மாநாட்டில் குறிப்பிடதாம செய்வாங்க. அவருக்கு எனக்கு உள்ளபடியே திருமாக அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு திருநீர் வைக்க புரியாதுன்னா கோயிலில் உனக்கு என்ன வேலை? நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை சார், அது அவர் எப்போ தொடக்கிறாருன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தொடக்கிறாரு. இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் திருமாலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கிறாரு. அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் என்ன நினப்புன்னா, கண்ணாடியை பார்க்கும்போது தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நம்ம ஃபோட்டோவில் இப்படி நம்ம மூஞ்சி தெரியணும், அங்கே வீடியோ எடுத்துனுக்குறான். அது தெரியாமல் ஃபோட்டோவில் நம்ம முகம் எப்படி இருக்குன்னா அந்த செல்ஃபியில் அந்த கேமராவை பார்த்துட்டு அவர் தொடக்கிறார். இதெல்லாம் பிரச்சனை இது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் இதை ஊதுறாங்க, தெரியுதா? அது மாநாட்டு மேடையில் பேசுகிற அளவுக்கு பேசு பொருள் ஆகிடுச்சா இது? அப்போ அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்போது உங்களுக்கு எங்களுடைய திருநீர் அவமானமாக இருக்கிறதா? நீங்கள் இது விரும்பவில்லையா? அந்த திருநீரை அழிக்கிறவரை வச்சு நீங்கள் மனித சங்கிலி நடத்துனீங்கன்னா நியூட்ரலாக இருக்க ஒருத்தர் இதை எப்படி பார்ப்பான்? ஸோ அப்போ நேற்று அவங்க பேசுனது எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இஸ்லாமியர்களை திட்டல, கிறிஸ்தவர்களை திட்டல, கிறிஸ்தவர்கள்லாம் கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் ரைஸ் பேக் கிறிஸ்டின் வாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதையும் தொடலை. திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள், எங்கள் தர்மத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள். உதயநிதியை சனாதனத்தை என்ன சொன்னீங்க? இப்போ இந்த நரேட்டிவ் நல்லா இருக்குதா? 10 மாதத்தில் என்னென்ன உருட்ட போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ திமுகவோட ஈகோ சிஸ்டத்தோட டிஃபென்ஸ் என்னன்னா, பாஜக மாநாடுன்னா வரமாட்டாங்க, ஸோ முருகன் மாநாடுன்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. அது உண்மைதான். பாஜக மாநாடுனா வரமாட்டாங்கன்றதுனால தான் யோகி ஆதித்யநாத்லாம் வரவேணான்னு சொல்லிட்டு முருகன் மாநாடுன்னு கூப்பிடுறோம். ஆமா, என்னப்பா இன்னைக்கு திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லும் போது அண்ணாவை திட்டினாங்க, அவங்க கூடயே போயிட்டு அதிமுக காரங்க உட்கார்ந்துருக்காங்க. அண்ணாவை எல்லாம் அவர்கள் விமர்சிக்கவில்லை. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டணி கட்சிகளாம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அண்ணன் திரு செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு, இன்னொருத்தர் யாரோ இருந்தார்னு நினைக்கிறேன், ஒருத்தர் மேடை ஏறவில்லை. ஓகேவா? மேடை ஏறலை. அவர்கள் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதெல்லாம் இந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கான தொடக்கம். அதற்கு முதல் நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பழனிசாமி கையில் வேலை கொடுத்தார்கள். அவர் வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கு நன்றி தெரிவித்தார் நயினார். தெரியுதா உங்களுக்கு வேலை எப்படி நடக்குதுன்னு? தெரியுதா? தெளிவாக இருக்காங்க. 18% மைனாரிட்டி ஓட்டு வரப்போகிறது இல்லை. இந்த மீதி இருக்கிற 80% ஓட்டை மொத்தமாக வாடுறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்வோம். எதிரில் இருப்பது ஒன்று நாத்திகர்கள் கூட்டம், இன்னொன்று ஜோசப் விஜய். இந்துக்களே ஒன்றுபடுங்கள். போதுமா? இதான் பிச்சு. இன்னொருத்தர் இருக்காரு சார். யார் பாஸ்? அவர் தான் முருகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முப்போட்டேன். முருகனை கண்டுபிடிச்சதே அவர் தானா? இல்லை, அதை வந்து பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போனது சீமான் அவர்கள் தான். ஓகேங்களா? அவருக்கு அதான் காண்டு. நான் லைட்டாக எடுத்துகிட்டு போனேன், நீங்கள் பெரிய லெவலில் மாநாடுகள்லாம் நடத்தி நீங்கள் பெரிய லெவலில் அதை டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. முப்பாட்டன்னு நீங்கள் திருட்டிட்டீங்க. இப்போ திரும்ப வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல் அடுத்தது வந்து சீமான் அவர்கள் வந்து இதை விட பெரிய மாநாடு இல்லை முருகன் சம்பந்தமான ஏதாவது ஒன்று வந்து கொண்டு வருவார்கள். இல்லை பண்ணிட்டுப்பா, அதானே பாலிடிக்ஸு, அதானே பாலிடிக்ஸ். இப்போ என்னென்னா சீமான் எளிதாக பண்ணுவார். ஏன் முப்பாட்டனுக்கு நீ ஆனால் அந்த சீமான் ப்ரெஸ் மீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுபோல் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறார்களே,
நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நீ எந்த முருகனுக்கு மாநாடு நடத்தினாலும் அண்ணன் பழனிசாமி பின்னாடி தானே நிற்கணும். உண்மை தானே இது? அது அவங்களுக்கும் தெரியும். பழனிசாமி பின்னாடி நின்றுக்கிட்டு முருகனை துணைக்கு கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ பழனிசாமி தான் முன்னாடி நிற்கிறாரு, அவரும் முருகன் தானே. ஸோ இவர் திரு அண்ணன் திரு சீமான் அவர்களும் இதை செய்ய போகிறார். ரைட்டா? இதில் சிக்கல் என்னன்னா, இருதலை கொள்ளி எறும்பாக திமுக தவிக்க போகிறது. சீமானும் முருகனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவார். இவங்க அவ்வளோதான், சக்ஸஸை பார்த்துட்டாங்கல்ல. வாரம் பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க பாருங்க, முருகன். திமுக என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இவங்க இந்த போய்ட்டு முருகன் மாநாடு நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் போய் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுங்க, வேலை எடுத்து வாயில் குத்துவாங்க. மும்மொழி கொள்கை பற்றி பேசுங்க, எடுபடாது. இந்தி தீனி பண்ணுங்க, எடுபடாது. நீங்கள் இப்போ போய் அந்த கூட்டத்தில் போய் நீட்டை பற்றி பேசுவீங்களா? அப்போ என்ன இருக்குது உங்கள்கிட்ட? கவுண்டர் இருக்குது. இதை எமோஷன் பேஷன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை ஒரு கேமை பார்த்தீங்கன்னா தெரியுதா அவங்க எப்படி கெயின் பண்ணிட்டு இருக்காங்க? தெரியுதா? தேர் மூவ்ஸ் ஆர் பிரில்லியன்ட். இல்லை, அதுக்கு த பெட்டர் பிரெயின் வின்ஸு. நீங்களும் சிந்திச்சு ராபின் சர்மா வச்சுருக்கீங்க, ரிஷி வச்சுருக்கீங்க, பெண்ணு வச்சுருக்கீங்க, செந்தில் வேலனை வச்சுருக்கீங்க, முருகானந்தத்தை வச்சுருக்கீங்க, துணை முதல்வர் தினேஷ் இருக்கிறார். இவ்வளவு சிந்தனை சிற்பிகள் இருக்கிறீர்கள். கவுண்டர் பண்ணுங்க சார். சுனில் கணக்குல விட்டுட்டேனே, சுனில் கணக்குல வச்சுருக்கீங்க. கவுண்டர் பண்ணுங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க, உட்காருங்க, இது ஒரு கேமாக பாருங்க. ஜெயிக்கணும் அவங்க தே ஸ்கோர்டு வெல் இல்லையாப்பா? நீ பதில் ஸ்கோர் பண்ணு, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க. அப்படி தானேப்பா இந்த எலெக்ஷனு. அவன் நரேட்டிவ் செட் பண்ணால் நீங்கள் கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு போய் கடிச்சிட்டு இருக்கீங்க இவங்கள. இது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா? நான் ரொம்ப அம்யூசிங்காக நேற்று உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். விஜய் பிறந்த நாளை விட இது பெருசாக பேசு பொருளாகி விட்டது, கவனித்தீர்களா? ஆமாம், விஜய் பர்த்டேவோட பஸ் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா நேற்று ஜனநாயகனோட அந்த ரோல்லாம் ஏதோ கூட உண்மையிலே மாலதி பிளான் பண்ணி இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க பிஜேபி நீங்கள். ஐயோ, மீண்டும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. கற்றுக்கணும் அவங்கள பார்த்து, சும்மா பிளான் பண்ணுறது இல்லை. எவ்வளவு கிளவராக இருந்தாங்கன்னா 29 தேர்தலுக்கு இவ்வளோ அவசரமாக 25 ஏப்ரலில் கூட்டணி அமைப்பாங்க. 24 ரிசல்ட் வந்த உடனே 29க்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதான் பிஜேபி. நம்ம கடந்த நாளாகவே சார் சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். என்னென்னா பிஜேபியோட கேம் பிளான் 2 தான். ஒன்று ஈடியை வச்சு ஒரு கேம் பிளானு, இன்னொன்று முருகனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்னால் நம்ப முடியல. ஏன்னா இது தமிழ்நாடு, இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும். ஈடியை கூட நான் ஓரளவுக்கு நம்பினேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆனால் அது எல்லாமே என் கண் முன்னாடி உண்மையாயிட்டு இருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. வருமா இன்னும் வருங்காலங்கள் பாருங்கள். ஏன் அவங்க இந்த பிஜேபி அந்த கேம்ப் தெம்பாக இருக்குது தெரியுதா? இது என்னென்னா, திஸ் இஸ் அ டெஸ்டட் ஃபார்முலா அண்ட் தேர் அடாப்டிங். அந்த வேல் யாத்திரை நீங்கள் குறிப்பிட்டீங்க, வேல் யாத்திரை உண்மைக்குமே கலவரத்துக்காகவே திட்டமிட்டது. தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்காம அந்த வேல் யாத்திரை ரூட்டு, அவர் முருகன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வேல் யாத்திரை இவங்க கேட்ட ரூட்டு பூரா பயங்கர ஏரியா, பிளானே கலவரம் பண்ணுறதுக்கு. இதை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு தான் பழனிசாமி கட்டை கொடுத்தாரு. அவர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அப்போது உளவுத்துறையின் ஐஜியாக இருந்தார். க்ளீனாக செக் பண்ணிட்டு சார் இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க சார், இதெல்லாம் ரூட்டு 100% கலவரம் நடக்கும், அது மேலே உங்கள் இஷ்டம்ட்டார். விடுங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஸோ அடாப்ட் பண்ணுறாங்க. இங்கே இந்த கலவரம் 10 எரியுதுன்னா சிம்பத்தி அப்படியே பிஜேபிக்கு எதிராக மாறுன்றது தெரிஞ்சுக்கிட்ட உடனே தூக்குடா வேலை கையில் என்ற பாடுறா கந்த சஷ்டி கவசத்தன்ட்டு சந்தோஷமாக போகிறாங்க. சார் அடுத்ததாக இதோட தொடர்ச்சியாக பாமக அந்த கட்சியை பற்றி பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாம் பேசணும்ல, ஒரு பொதுக்குழுவில் அன்புமணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்களோட எனக்கு பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் அருள் எம்எல்ஏ அவர்கள். சொன்னார், நான் உங்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்திருக்கேன், எத்தனை முறை 16 முறை சரி சென்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஹிந்துவில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் நான் ஐயா ராமதாஸ் அவர்களின் பக்கம் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக இது வரைக்கும் யாரும் சொல்ல, ஜி.கே. மணி அவர்களே சொல்லலை. அருள் அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறாரு? இவரோட இந்த பதிலுக்கு அன்புமணியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால தான் நான் பேசணும்னு சொன்னேன். அன்புமணிக்கு சுத்தமாக தலைமை பண்பு இல்லை என்று ஐயா அவர்கள் சொன்னதை ஒவ்வொரு நாளும் அன்புமணி நிரூபித்து கொண்டிருக்கிறார். ரைட்டா? ஒருத்தன் ஒரு சண்டையில் நியூட்ரல் பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கான், ஓகேவா? அந்த நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறவனை வளைச்சு நம்ம பக்கம் இழுகிறது தான் சாமர்த்தியம். கரெக்டாப்பா? அவனை யாராவது எதிரி முகாமுக்கு தள்ளி விடுறது கேள்விப்பட்டிருக்கேன் நீ? திரு ஜி.கே. மணி அவர்களும் எம்எல்ஏ திரு அருள் அவர்களும் அப்பா புள்ள சண்டை, நம்ம எதுக்கு சைட்ஸ் எடுத்துக்கிட்டு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கலான்னு நம்ம அன்றைக்கி வெளிப்படையாகவே சொன்னோம். நாகரிகம் கருதி இருந்தாங்க. கரெக்டாப்பா? என்ன அது மேடையில் வச்சுட்டு நக்கல் பண்ணுறது?
நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அவர் அருளுக்கு தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருந்த நீங்கள் இந்த தலைவர் பதவி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியாது? அவரெல்லாம் பார்த்து வளர்ந்த ஆள் தானே நீங்கள். ராமதாஸோட மகன்றதுனால தான் நீங்கள் இன்றைக்கி பதவிக்கு வந்திருக்க. நீங்கள் எள்ளி நகையாடுறீங்க. உங்கள் நலனுக்காக தான் அவர் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனார். கரெக்டா? இன்றைக்கி அவர் தள்ளி விட்டீங்களா? அந்த பக்கத்து போயிட்டாரா? அப்பா பக்கத்து போயிட்டாரா? அடுத்து ஜிகே மணியும் தள்ளி விடுவார் பாருங்க. ஜிகே மணியை போய் ஐயா பார்த்துட்டு வந்துட்டார், கவனிச்சிங்களா? பார்த்துட்டு வந்துட்டா தாண்டி இவருக்கு வந்து அதான் அருள் இருக்காரு, நாமளும் கூட போயிடலாம். அவ்வளோதான்ப்பா. இது ஒரு மூளை உள்ளவன் செய்கிற வேலையாப்பா அது. எதுக்கு ஒருத்தர் நியூட்ரல் ஸ்டாண்ட் இருக்கிற ஒருத்தனை போ, அந்த பக்கத்து போ. அண்டு அன்புமணி இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இது போல் நாங்கள் உடம்பு சரியில்லாமல் நானும் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜிகே மணி அவர்களாம் அட்மிட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. நான் சொன்னேன்ல, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கப்பா. நீ யோசிச்சுப்பாரு. உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற எல்லாம் ஒரு ஹாலில் எல்லாரும் சேர்ந்துட்டு சிரிக்கிறீங்க. அது நீங்கள் தூண்டி விடுறீங்க. கூட்டு பிரார்த்தனை செய்வோன்னு உங்களுக்கு தெரியாது. நீ பண்ணுறது நக்கல்னு தெரியாது அவங்களுக்கு. கட்சி எந்த லட்சணத்துக்கு போகுன்றதை புரிஞ்சுக்க. இப்போது அன்புமணி அவர்கள் பாமக சின்னையா, அங்கே அந்த சிவசேனா யூபிடின்னு இருக்குல்ல, உத்தவ் பால் தாக்கரேன்ட்டு ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, இவர் திரு ஏக்நாத் ஷிண்டே பிரிவு ஒன்று, உத்தவ் தாக்கரே பிரிவு ஒன்று, அதே போல் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் சரத்பவார் பிரிவு ஒன்று, அஜித் பவார் பிரிவு ஒன்று என்று இரண்டாக இருக்கிறதுல, அதுபோல கட்சியை செங்குத்தாக பிளப்பது என்ற முடிவில் சின்ன ஐயா இருக்கிறார். பாமக சின்ன ஐயா, பாமக பெரிய ஐயா என்று 2 அணியாக உடைப்பது என்ற முடிவில் அன்புமணி அவர்கள் இருக்கிறார். ஆனால் இந்தியாவில் எந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், எந்த கட்சி உடைய வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்யும் இடத்தில் இருப்பது பிஜேபி. இவர் முடிவெடுத்துட்டு வர சுயமா? இந்தியாவில் ஒரு கட்சி சுதந்திரமாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? சொல்லுப்பா. வழக்கு இருக்கு சார். இது சொல்ல வர்றாரு இல்லையோ? இல்லை, காங்கிரஸ் இருக்குல்ல. காங்கிரஸ் ஏப்பா, அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தரையா உருவி கூட்டின்னு போயிட்டாங்களே, பார்த்துக்கிட்டு இருக்கிறியா இல்லையா? கட்சி மட்டும்தான் இருக்குது, அந்த கூடு தான் இருக்குது. ரீசெண்டாக ஒரு கேரளா எம்பி சசி தரூரை கூட்டின்னு போயிட்டு காலி பண்ணாங்க பார்த்தியா? காங்கிரஸ் கட்சி நிலைப்பாட்டுக்கு நேரடி நிலைப்பாட்டில் பேசினார், கவனித்தியா? பல முறை காங்கிரஸ் அரசு எல்லை தாண்டி பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியோட கல்ச்சர் என்னன்னு கேட்டால், இது நாட்டுக்காக இராணுவம் பண்ணுறது. இங்கே காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் இதைத்தான் செய்ய போகுது. இதை வச்சு விளம்பரம் தேடக்கூடாது என்பது காங்கிரஸோட நிலைப்பாடு. இவங்க இதை வச்சு தான் விளம்பரம் வண்டியே ஓட்டுறாங்க. 19 தேர்தலில் வெற்றி பெற்றது இதை வைத்துத்தான். ஸோ இது முழு நேரமாக இந்த வேலையாக செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட எம்பி மோடிஜி வந்த பிறகு தான் முதல் முறையாக தீவிரவாத முகாம்கள் எல்லை தாண்டி தாக்கி அழிக்கப்பட்டுள்ளனன்ட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி ஆனந்த் சர்மா இன்னொரு 3 எம்பிக்களை பிஜேபி உங்கள் கட்சியிலேருந்து ஒரு 4 எம்பிங்களை கொடுங்கன்னு சொல்லும்போது, காங்கிரஸ் கட்சி ஆனந்த் சர்மா, அவர் ஃபார்மர் எம்ஓஎஸ் ஃபாரின் அஃபேர்ஸாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஆனந்த் சர்மா இன்னொரு 3 பேரை காங்கிரஸ் கட்சி நாமினேட் பண்ணுது. இவங்க பிஜேபி அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு சசி தரூரை கூட்டின்னு போட்டாங்க. பார்த்தியா? ஒரு நல்ல கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒன்று நான் சொன்னால நீ கூட்டின்னு போ, இல்லைன்னா அனுப்ப முடியாது சொல்லியிருக்கணுமா இல்லையா? மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? சொன்னாங்க. மம்தா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அவங்க இன்னொரு ஆள் அனுப்புகிறாங்க, கூப்பிடுறாங்க, யாருமே வரல, போன்ட்டாங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு? உங்கள் கட்சி எம்பி சசி தரூர் போய் உட்காந்துக்கிட்டு மோடி வந்த பிறகு தான் பாகிஸ்தான் மேலே தாக்குதல்றாரு. என்ன பண்ணிட்டீங்க? கூடுதான் இருக்குது. அதனால் இந்தியாவில் எந்த கட்சி இருக்க வேண்டும், எந்த கட்சி உடைய வேண்டும், எந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யுது பிஜேபி. ஸோ ஒரு அன்புமணி நினச்சிட்டு இருக்காரு, பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பாமக மிக மிக அவசியம், ஒன்றுபட்ட பாமக. இப்போது அன்புமணி என்ன ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் என்றால், திரு அன்புமணி அவர்களும் அன்புமணியின் மனைவி திருமதி சௌமியா அவர்களும் வெளிப்படையான வெறுப்பு பிரச்சாரத்தில் இறங்கி விட்டார்கள். யார்? ஐயாவுக்கு எதிராக. தந்தி டிவி பேட்டியா எந்த பேட்டியிலப்பா ராமதாஸுக்கு நன்றி என்ற ஒரு திருமாவளவனுக்கு நன்றின்னு சொன்னது. டிபேட்னு ஒரு டிபேட்டில் அதில் திருமாவளவனுக்கு நன்றின்ட்டு ஏதோ ஒன்று சொன்னார் இல்லையா? நாங்கள் ஒன்றா பயணிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னார். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. பிடிக்கும். என்ன வருத்தம்னா, அவருக்கு திருமணம் ஆகல, ரொம்ப பர்சனலாக பேசினார், நல்லா பேசினார் இல்லையா? அதில் ஏதாவது தவறு இருக்கா தம்பி? இல்லை. அன்புமணி ஒய்ஃபு எல்லா கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் பேசி, யார் யாரெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்களோ பேசி 2-3 விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் பேசி, திருமாவளவன் அவர் பாராட்டி பேசுகிறாரு, நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா நம்ம சாதிகாரம் ஓட்டு போடுவோன்னா, இப்படியே பேசுகிறாங்கப்பா. ஒரு பெரிய மனுஷன், உண்மையிலே நண்பர்கள் திரும்பவும் அவரும் இல்லையா? வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. சாதியை மாற்றுறாங்க. அது இன்னொன்று, அன்புமணி போய் இப்போ ஒரு அருள் இனிமேல் கேட்க மாட்டாருன்னு வச்சுக்கோ,
இதுக்கு முன்னாடி அருள் தோட்டத்துக்கு போகிறாருன்னு தெரிஞ்சால் உடனே அருளுக்கு அன்புமணி ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவை ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அவர் ரெஸ்ட் எடுக்க விடாமல் அவரை போய் பேசி அரசியல் இது பண்ணி அவருக்கு ஓய்வே கொடுக்காம நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நாளைக்கு நீ தான் காரணம்ன்ட்டு வெளிப்படையாக சொல்கிறார் தெரியுமா. இப்போ யாருமே தோட்டத்துக்கு பார்க்க வரலன்னா ஐயா என்ன பண்ணுவார்? இந்த அளவுக்கு இறங்கி விட்டார். இப்படி இது பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிஜேபி அன்புமணியிடம் என்ன பேச வேண்டுமோ அதை பேசும். தொடர்ந்து பேசிட்டு வரோம். திமுக ஆட்சி வந்த பிறகு பட்டியலின மக்கள் மீது வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உதாரணமாக நம்ம வந்து அந்த வேங்கவேலை சொல்லலாம். அப்புறம் நாங்குநேரில் ஒரு மாணவன் வந்து வெட்டப்பட்டான்னு சொல்லி இந்த மாதிரி பைக் ஓட்டுறதுக்காக யாரையோ வெட்டந்தா இந்த மாதிரி தொடர்ந்து செய்திகள் வந்ததுக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து மயிலாடுதுறையில் ஒருத்தரோட வீடு, அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதாக ஒரு வீடு வந்து சூறையாடப்பட்டிருக்கு. அதன் பின்னணி என்ன, ஏன் அது நடந்தது? ஒன்றில் தம்பி, அந்த மயிலாடுதுறையில் மேலமங்கநல்லூர் என்று ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தலித் அல்லாதோர் ஒரு 20 குடும்பம் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் தலித்து புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறாரு. அந்த தலித் அல்லாத ஒருவரிடமிருந்து இந்த தலித் வந்து அந்த வீட்டை இப்போ பணம் கொடுத்து தான் வாங்குறாரு. வாங்கி ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஒரு சின்ன வீடு, ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கே வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த தலித் அல்லாத சாதியைச் சேர்ந்த 20 பேரும் சேர்ந்து அந்த இவங்க ஒருத்த மட்டும் எப்படி வேறு காஸ்ட்டுக்காரங்க இருக்கலாம் என்று சொல்லி போட்டு எல்லாத்தையும் அடித்து வீட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல் வயலன்ஸும் இருந்திருக்கு. இதையும் பிஜேபி கையில் எடுக்கும். இது உங்களுக்கு வந்து முதல்வருக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல. இது ஒரு ஐசோலேட்டட் அட்டாக்குன்ட்டு இல்லை. அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு தலித்த குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம், ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம், தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவரே வந்து ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், சமூக நீதி ஆட்சி என்று சொல்கிற உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது பாருன்னு கையில் எடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டியும் இந்த பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் என்ன சார் ஆட்சி நடத்துகிறீங்க? சமூக நீதி ஆட்சிக்குன்னு வேறு சொல்லிக்கிறீங்க. சமூக நீதியின் மறுபெயர் திமுகன்னு சொல்லிக்கிறீங்க. இது இந்து நாளேட்டில் இன்றைக்கி விரிவாக உண்மையிலே இந்து நாளேட்டை வாழ்த்தணும். நச்சினார் கிணியன் என்ற அந்த ரிப்போர்ட்டர் இதை எழுதியிருக்காரு மயிலாடுதுறையிலேருந்து. இது இந்த மாதிரி செய்தி வந்து இப்படி வந்து ஒரு முக்கியமான நாளேட்டில் இப்படி ஒரு செய்தி வருவது ஒரு அரசுக்கு அவமானம் இல்லையா? இது நாகரிகமான சமுதாயத்தில் நடந்த விஷயம் மாதிரி இருக்குது, பார்பரிக் ஆக்ட் மாதிரி இருக்குது சார். முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும். சார், கிண்டி ரேஸ் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? மற்ற மாநிலங்களுக்கெலாம் போனீங்கன்னா வந்து ரேஸ் கோர்ஸ் இருக்கும், பெங்களூர்லாம் இருக்குது அந்த மாதிரி குதிரை பந்தயம் வச்சு விளையாடுற இடம். ஆனால் ஊட்டியில் இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன், எங்கேயாவது ரேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். இப்போ நடக்கும்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எங்கெல்லாம் பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது அதை வந்து அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தி 118 ஏக்கரை இப்போ வந்து டெண்டர் ஈகோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற இருக்கிறாங்க. அதுக்கான டெண்டர் கோரியிருக்காங்க. அதோட வரலாறு என்ன, ஏன் இப்போ டெண்டர் கோருறாங்க? லியோ அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்பது அது ஒரு கிளப்பு, ஓகேவா? செல்வந்தர்கள் செல்வ சீமான்கள் இருக்கக்கூடிய ஒரு கிளப்பு. நிலம் அரசு நிலம். அந்த இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் சேப்பாக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கிற நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அரசு நிலத்தில் இருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கோ அல்லது வருவாய்த்துறைக்கோ அது குறிப்பிட்ட ஆண்டு கால லீஸு, அதுக்கான தொகையை அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மெட்ராஸ் ரேஸ் கிளப்பு இந்த நிலத்துக்கான அந்த அமௌண்ட்டை நிலுவைத் தொகையை செலுத்தாமல் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் நிலுவை அதிகமானதும் அரசு அதிகாரிகள் சமீபத்தில் ஒரு வருஷம் இருக்கும்போது ஒரு வருஷம் அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவுடன் நீதிமன்றம் லேண்ட் எடுங்க என்று உத்தரவு போட்டு விட்டது. அதற்கு பிறகு இவர்கள் மேல்முறையீடு செய்து ஸ்டேட்டஸ் கோ இருக்குது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே அரசு போய் நிலத்தை பொசிஷன் எடுத்துடுறாங்க. நிலம் அரசு கைவசம் வந்துடுது. வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு முதல்ல வந்து ஒரு 3 குளத்தை அதில் விட்டுறாங்க. எங்கன்னா ரேஸ்க்கு கோர்ஸுக்கு நடுவுலேயே ரேஸுன்ற ஒரு ட்ராக் இருந்தால் தானே நீ அதில் குதிரை ஓட விடுவேன், பள்ளத்தை விட்டு விட்டா என்று வெட்டி அந்த இடத்த கவர்மெண்ட் பொசிஷன் எடுத்துருது. அதற்கு பிறகு இவர்கள் மேல்முறையீட்டிற்கு சென்று ஸ்டேட்டஸ் கோ என்று ஒரு உத்தரவு வாங்கிவிட்டார்கள் என்று நான் அறிந்து கொள்கிறேன். அதாவது என்னென்னா, உள்ளே இருக்கிற லேண்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, என்ட்ரியும் எக்ஸிட்டும் ரேஸ் கிளப் கண்ட்ரோலில் இருக்குது. புரியுதா உனக்கு சுச்சுவேஷனே? புரியுது. உள்ளே இருக்க லேண்டுனா அப்போது நீ மேலேருந்து ஹெலிகாப்டரில் வேணால் உள்ளே போகலாம். இதுதான் சுச்சுவேஷன், ரைட்டா? இப்போ இது சிக்கல்ன்றது தெரியுதா? இந்த லேண்டை ஆக்குபை பண்ண முடியாது, ரைட்? இப்போது அரசு டீட்டெயில்டு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், அதாவது இங்கே என்னென்ன கட்டலான்ட்டு ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கேட்டு
டெண்டர் விட்டுருக்காங்க. இது டெண்டர் விட்டு இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபேம் நடத்துகிறீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் போட்டு இதுக்கு தரணும். என்னென்னா அந்த இடத்தில் ஒரு வனத்துக்குள்ளே நுழையிற போன்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு உண்டாக்குவதற்காக அங்கே மரங்கள் நடப்படும், மலர் பூங்காக்கள் உருவாக்கப்படும், போன்சாய் செடிகள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், கிளாஸ் ஹவுஸ் பார்த்துருக்காங்களா, இந்த ஊட்டியிலலாம் சில இடங்கள் கிளாஸ் ஹவுஸ் இருக்கும், அது அப்புறம் ஈகோ பார்க், இதெல்லாம் கட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது. இதற்கான டீட்டெயில்டு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட். அந்த டெண்டரோட மதிப்பு 25 கோடி. ரைட்டா? நம்ம ஏற்கனவே பேசணும் சிஎம்டிஏல அந்த கன்சல்டன்ட்னு வச்சு எப்படி கொள்ளையடிச்சாங்கன்றதை நான் பேசணும்ல. இப்போது இந்த லேண்டு முழுக்க உங்கள் பொசிஷனில் இல்லை. லேண்டு உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருந்தாலும் உள்ளே நுழைய முடியாது உங்களால். இந்த ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் ஓம் ஜஸ்வின் தான் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. நாங்கள் உள்ளே சென்று புகைப்படம் எடுக்கலான்ட்டு போனபோது இந்த ரேஸ் கிளப் நிர்வாகிகள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் உள்ளே போகக்கூடாது, எங்களை அனுமதிக்கலை, இது எங்கள் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த 25 கோடி தெரியுதா? எப்படி கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியுதா? இந்த டெண்டரை விட்ட உடனே ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்னா என்ன? இங்கே ஒரு பார்க்கு கட்டுறதுக்கு டிசைன் வேணும்னு சொல்லிட்டு ChatGPTயில் போட்டு அதை ரெடி பண்ணி தருமா தராதப்பா? தரும். அதை எடுத்துகிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு இவ்வளோ பெரிய இல்லைன்னா சாஃப்ட் காப்பி ஒன்று போட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு 25 கோடி. எப்படி துட்டு அடிக்கிறாங்க தெரியுதா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி அரசோட நிதி நிலைமையை கருத்தில் கொண்டால் இந்த ஈகோ பார்க் அவசியமா பார்ப்போம்? 25 கோடிப்பா. எப்படி கொள்ளையடிக்கிறாங்க தெரியுதா? இப்போ இந்த செய்தி வெளியில் விளையாட தெரிஞ்சிருக்குமா இருக்காது? இதுக்கு இவங்களுக்குன்னு ஒரு 4 நிறுவனம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் பிஆருக்கு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் நிறுவனம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த டிஎஃப்ஆர் நீங்கள் ரெடி பண்ணி, அதான் ChatGPT இருக்கே, எல்லாத்தையும் போட்டலாமே. ஒரே ஆள் உட்காந்து ஒரு சிஸ்டத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ஏரியா 118 ஏக்கரு, எனக்கு இதில் இவங்க சொல்வது போல் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏரியா, ஃப்ளவர் டனல், போன்சாய் கார்டன், கிளாஸ் ஹவுஸு, எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸு, கயஸ்போஸ், ஃபுட்பாத்ஸு, இரிகேஷன், கார்டன் இலுமினேஷன், கஃபெட்டேரியா, சில்ட்ரன் ப்ளே ஏரியா, இதெல்லாம் 118 ஏக்கரில் எனக்கு இதை வடிவமைச்சு கொடுனா ChatGPT பண்ணாதா? சொல்லு பண்ணிடும். அதை எடுத்து அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறதுக்கு 25 கோடியா? எப்படி வெளிப்படையாக பட்டப்பகலில் கொள்ளடிக்கிறாங்க தெரியுதா? இப்போ இன்னொன்று உங்கள்கிட்ட யார் இப்போ இந்த ஈகோ பார்க் கேட்டது? ஃபஸ்ட் லேண்டு பொசிஷனுக்கு வந்துருச்சா? வழக்கு முடியல தான் நான் இல்லைப்பா, அதான் வழக்கு முடியாமல் நிலுவையில் இருக்கிறதால தானே என்ட்ரி எக்ஸிட் வச்சுருக்காங்க. நீ உள்ளே நுழைய முடியாதே. இப்போ இவங்க கிளப் சைட்லேருந்து போவாங்களா? இங்கே வந்துருக்கு லைக் எதுக்கு போகணும் அவங்களுக்கு தெரியாதா? இது என்னது? இது டெண்டர் கட்டுமானத்துக்கு இல்லையே இந்த டெண்டரு, எதுக்கு? அமௌண்ட் பிட்டு இல்லை அதாவது ஒரு ஜஸ்ட் அவங்க அறிவுரை கேட்குறாங்க. இங்கே ஈகோ பார்க் வைக்க முடியுமா? பிளான் கேட்குறாங்க, ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட், ஈகோ பார்க் கட்டுவதற்கான சாத்தியங்களை பற்றி ஒரு அறிக்கை கேட்குறாங்க. அந்த அறிக்கைக்கு 25 கோடி. தெரியுதா எப்படிப்பட்ட டிசைனான ஊழல் இதுன்னு தெரியுதா? ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடம் இருக்குப்பா, இந்த இடத்துல ஒரு ஸ்டுடியோ வைக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கேட்டானா நீ ChatGPTயில் போட்டு இத்தனை சதுரடி இதில் என்னென்ன பண்ணலான்ட்டு நீ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற. இது 25 கோடி. ஆனால் இப்போ நீ கேட்டிங்கன்னா எப்படி 25 கோடி செலவாச்சுன்னா கொடுப்பாங்க போகிற ஒரு விளக்கம். இத்தனை ஆர்கிடெக்டை ஹையர் பண்ண, இப்படி பண்ண, இந்த டிசைன், இந்த சாஃப்ட்வேர்னு கண்ணு முன்னாடி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க போகிறன்றதுக்காக தான் சொன்னேன். இந்த சார் நம்ம 2 அரசியலுக்கு முன்னாடி தமிழகத்தில் மாம்பழ சாகுபடி நல்லா இருக்குது, ஆனால் கொள்முதல் விலை மிக பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இப்போ மீண்டும் அதை பற்றிய 2 செய்திகள் டிடி நெக்ஸ்ட் மற்றும் ஹிந்துவில் வந்திருக்கு. மாம்பழத்தின் விலை குறைந்தால் அந்த தொழிலை விட்டே போலான்னு இருக்காங்க சில விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே போல் கர்நாடகாவில் மாம்பழ விவசாயிகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்கு 2 நியூஸு. இதை எப்படி எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசும் கொடுத்துருக்கணும்ல நேரம்? கர்நாடகாவில் நடப்பது காங்கிரஸ் அரசு என்று தெரியும். எக்ஸ் தளத்தில் மத்திய விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் நலனுக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர், நான் கர்நாடக முதலமைச்சர் செல்லுவரைய சுவாமி அவர்களோடு ஆலோசனை நடத்தி விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளேன்ட்டு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்போ மத்திய அரசுகிட்ட இதை கேட்பது யாருடைய கடமை, யாருடைய வேலை? அரசோட வேலை, தமிழக அரசோட வேலை. இல்லை வேளாண் துறை அமைச்சர் தான். யார் வேளாண் துறை அமைச்சர்? MRK பன்னீர்செல்வம். எங்கே இருக்கார் இப்போ? ஏதோ வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதாக தகவல்.
இதுதான் கோவம் வருது இந்த கவர்மெண்ட் மேலே, தெரியுதா? இன்னும் கரெக்டாக ஒரு வாரத்துலேயே மொத்த மேங்கமும் அவுட்டு. இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் அரை பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு. டன்னுக்கு 30,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இருந்த கடந்த ஆண்டு வந்து டன்னு 30,000 ரூபாய் போயிருக்கு. 25,000 30,000 ரூபாய் போயிருக்கு. இப்போது வெறும் 4,000 ரூபாய்க்கு கேட்கிறார்கள். இதனால் வந்து இந்த தோப்புலேருந்து மாங்காயை அறுத்து சந்தைக்கு கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கறது கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, மரத்திலே விட்டுறாங்க, பறிக்கிறது இல்லை. இதில் என்ன சிக்கல்னு கேட்டால், மரத்திலேயே பழங்களை அது அந்த காய் வந்த உடனே நீ அறுத்துடணுமா, அறுத்து பழுக்க வச்சிடணும், ஓகேவா? மரத்திலே விட்டு மரத்திலே பழுத்துச்சுன்னா ஆந்த்ராக்னோஸ்ன்ற நோய் வந்து மாங்கனியை தாக்கும். இது ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது இந்த ஆந்த்ராக்னோஸ் நோய், அது வந்து அந்த ஆந்த்ராக்னோஸ் நோய் பழுத்த பழத்தில் தான் தெரியும், இன்ஃபெக்ட் ஆகிடும். ஆனால் அந்த மாம்பழம் கருப்பாக மாறும். அது இன்ஃபெக்டட் மாம்பழம்ன்றது பொருள் அதுக்கு. அது ஒன்ஸ் இந்த வாட்டி இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா பட்டுன்னு எல்லா இதுக்கு மரத்துக்கும் பரவிடும். அது இந்த வாட்டி பரவுச்சுன்னா அடுத்த வருஷம் காப்பு இருக்காது. இந்த விவசாயி என்ன பண்ணுவான்? இது இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் செலவில் ஊர் சுற்றி பார்க்குறது தான் இவங்களுக்கு வேலை. முதல்வர் முதலாண்டு தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டு விவசாயத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் விவசாயம் குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறேன் என்று ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகருக்கு சென்று வந்தார். இந்த வருஷம் இந்த மாங்கனி விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். இந்த வருஷம் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். எப்போது திரும்பி வருவார் என்று கேட்டேன். இந்த மாதம் 30ஆம் தேதி தான் MRK பன்னீர்செல்வம் திரும்பி வருகிறார். அதுக்குள்ளே இந்த மாங்கனி விவசாயிகளோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா? அண்ட் இது போக அந்த பகுதியில் அதிகம் விளையக்கூடிய தோத்தாபுரி வகையான மாம்பழங்களை உள்ளே எடுத்து வரக்கூடாது என்று ஆந்திர அரசு தடை விதித்திருக்கிறது. கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட இதே சிக்கல் இருக்குது. கர்நாடக அரசு தலையிட்டு விவசாயிகளுக்கு இழப்பீடை கொடுத்துருச்சு. இது நம்ம அமைச்சர் தானே செய்யணும். கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்குது. நீங்கள் அங்கே கேட்டால் இதை சொல்லுவாங்க, பிஜேபி கவர்மெண்ட் அதெல்லாம் சொல்லிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் அரசு தானே இருக்குது, அவங்க பேசி வாங்கி தந்தாங்கல்ல. நீங்கள் எங்கே போனீங்க கேட்டால் நானும் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறாரு ஒரு. சார் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு சார். அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படம் நடித்தார் இல்லையா, அவங்களோட நடித்த கோஸ்டார் மமிதா அப்படின்றவங்க ஏற்கனவே பிரேமலு நடித்து அவங்க பயங்கர ஃபேமஸ் தான். அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. உண்மையாகவே ஜனநாயகன் தான் உங்கள் கடைசி படமான்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து எலெக்ஷன் எப்படி போகுதோ அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமாக ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது சோஷியல் மீடியாவில். உனக்கு என்ன தோணுது? எனக்கு அதான் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து தான் சார் நானும் சொல்ல முடியும். விஜய் அப்படி தான் சொல்கிறாரு. இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷனும் வரல, டினையலும் வரல, எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, விஜய் அவர்களுக்கு வந்து பெருசாக அரசியலில் வந்து ஈடுபாடு இல்லையோ அந்த இதுக்குள்ளே போல. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை, இது உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து ஓரளவுக்கு டிசைட் பண்ணலான்னு சொல்கிறேன் நான். இப்போது எளிதாக இதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் என்ன, திமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்கிறது ஒரு வாதம் வைக்கலாம், ரைட்டா? அந்த மமிதா பைஜுவை அணுகி அவங்கக்கிட்ட போய் நீ இந்த மாதிரி நீ தானே இதில் ஜனநாயகத்தில் கூட நடிச்சுக்க, இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடு என்று பிளான் பண்ணி இது நடந்திருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, மமிதா பைஜு ரொம்ப யோசித்து இப்படி ஒரு பொய்யை புலிவுடலாம் நம்ம பரபரப்பாகும் என்றதற்காக ஒரு பெரிய ஸ்டாரை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சொல்லி இதனால் நம்ம புகழடையணுன்ட்டு சொன்னால் பஞ்சாயத்துன்றதை இப்போது உணர்ந்திருப்பார். இயல்பாக படப்பிடிப்பில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது தானே. என்ன சார் இவ்வளோ பெரிய ஸ்டார், நீங்கள் இது என்ன கட்சி படமான்ட்டுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரிசல்ட் வரட்டும். இது விஜய் இந்த பதிலை சொல்லி இருப்பதற்கு சாத்தியம் இருக்கா? இருக்கு. ஏன்? ஒருவேளை தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சால் வேறு வழி இல்லை, இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நான் இதுதான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி போவார்? அரசியல்வாதிகள் ஒரே மாதிரியாக பேசுவாங்க. அவர் அரசியல்வாதி தானே. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் இப்படி சொல்லியிருப்பாரா? நான் ஒரு புது ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறேன், இன்னொரு என் பழைய ஆஃபீஸில் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ இங்கே ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயே போயிடுவேன். ரொம்ப லாஜிக்கல். விஜயோட பதிலும் நேச்சுரல். இதில் அவரை ப்ளேம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லைன்றேன். அவர் தப்பே சொல்ல முடியாது இல்லையா? தோத்துடுறாரு, ரைட்டா? அவரோட எய்மு ஒன்லி சிஎம், அமெரிக்க மாப்பிள்ளைலாம் வேணாம் இதுன்றது தெளிவாக இருக்கார். சிஎம் ஆகலை, அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. கூட எல்லாம் ஒருத்தரும் டெபாசிட் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. நான் முழு நேர அரசியல்வாதி என்று. இப்போது முழு நேர அரசியல்வாதிகள் என்ன செய்ய போகிறார்கள்? ஆய்வு கூட்டம் நடத்துவாங்க,
போராட்டங்களை நடத்துவாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சியாக திமுகவே எடுத்துக்கலாமே. திமுக ஆட்சியில் இல்லைனாலும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியலப்பா. ஆமாம், ஒரு நல்ல எதிர்க்கட்சி திமுகன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எதிர்க்கட்சியாக தான் திமுக செம்மையாக செயல்படுன்றது தான் அவங்களுக்கு பேர். ஏதாவது ஓரண்டை எழுத்துட்டு இருப்பாங்க, பஞ்சாயத்தை வச்சுட்டு இருப்பாங்க. அதிமுகவே நம்ம அது மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஏதாவது ஒன்று அறிக்கை வெளியிடுகிறார்கள். இப்போ இந்த முந்தா நாள் 2-3 நாட்களுக்கு முன்பு கூட அந்த மா விவசாயிகளுக்காக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்புறம் எங்கள் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த கட்சி ஆக்டிவாக இருக்குது. கொங்குல வந்து தொடர்ந்து கொலை நடந்துட்டு இருக்கு, அது தொடர்பான அறிக்கை வெளியிடுறாங்க. அண்ணன் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வேலை தூக்குறாரு, இல்லைன்னா மரத்தில் ஏறுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னா யூடியூப் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு சார். நம்ம அப்படி வந்து நானே எளிமைப்படுத்தி சொல்லுமா அரசியல் தான் பண்றாருன்னு சொல்றேன், ஆக்டிவ் அரசியல் பண்றாருன்னு சொல்றேன். கல் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பிளஸ் இவங்க இப்போ முருகன் மாநாடு நடத்தினது தொடர்பாக தான் அவர் பேசி இருக்காரு. அவரும் இப்போ ஃபுல் டைம் அரசியல்வாதி, என்ன செய்யணுமோ செய்யறாரு. ஆனால் திரு விஜய் அவர்கள் இன்னும் சினிமாவில் நடிக்கும் சினிமா ஹீரோ போலத்தான் இருக்கிறார் இல்லையா? இப்போ ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இப்போ தானே இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. வலிமை அப்டேட், விவேகம் அப்டேட், ஜனநாயகன் அப்டேட்னு பீரியாடிக்கலாக ஒரு நியூஸ் வரும். அதுபோல் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டம், கட்சியின் பொதுக்குழு கூட்டம், பூத் லெவல் ஏஜென்ட், அடுத்தது இது அரசியல் நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்குறது வருஷம் 15 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நடத்தி அவர் கடைசியா பேசினது வந்து திரு மோடி அவர்களை திரு ஸ்டாலின் சந்திக்கும் போது ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அவள்தான். அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைக்கு எதுவும் பேசல. அறிக்கை கூட ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. அறிக்கை யாராவது டைப் பண்ணி கொடுப்பாங்க, சரி அண்ணா போடுங்க ட்விட்டரில் போடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது அல்ல நான் சொல்கிறது. ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு, ஒரு ஆக்டிவிட்டி. பரந்தூரை சொல்லலாம், பரந்தூர் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, பரந்தூர் விசிட் வாஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அது மாதிரி பண்ணணும். அதான் உங்களுக்கு அது அவர் ரெகுலராக பண்ணலையே. நிறைய விஷயங்களுக்கு அறிக்கை கூட கொடுக்கவில்லை. ஸோ இப்போ 26 தேர்தலில் தோல்வி அடைந்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இயல்பான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சினிமா தானே. இல்லைங்க இதான் கடைசி படம் சொன்னீங்க, ஆமையா சிஎம் ஆகலான்னு சொன்னேன், ஆகலை, வந்துட்டேன் சினிமாவுக்கு. இன்னொன்று சார், அரசியலில் வந்து இப்போது வராருன்னு வைங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை நடிச்சுட்டு 2 வருஷம் நீங்கள் முழு நேரம் அரசியலில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஊருக்கு போனோம், ஒரு பாயிண்ட்டில் வந்து பஸ் இறங்கிட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது இல்லை, அப்படி ஷார்ப்பாக வந்து இறங்குறாரு பாருங்க. அநேகமாக இந்த படத்தை முடிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி டப்பிங்லாம் முடிச்சு ஒரு 6 மாதம் இடைவெளி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாதம் பொங்கல் தானே ரிலீஸு. ஷூட்டிங் இப்போ முடிஞ்சிச்சு சார். அவர் நினச்ச நாளைக்கே கூட வந்து களத்தில் இறங்கலாம், அது பிரச்சனை இல்லை. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குல்லப்பா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் மட்டும் தான் சார் இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டரு மற்றவங்க தான் டேரக்டர். சரி யூ கண்டினியூ. நினச்சா இறங்கலாம், டேரக்டர் பார்த்துப்பாரு. மற்றபடி வந்து டப்பிங் இவருக்கு வேலை இருக்காது. டப்பிங் போய் பேசிட்டு வர்றது தான் சார். டைலாக்ஸ் இருக்கும், அதை போய் பேசி தெரியாது. அது வந்து 2 or 3 டேஸில் முடிஞ்சிடும். ஸ்பீடாக போனால் எல்லாம் கரெக்டாக. மொத்த படத்துக்கே 3 நாள் 4 நாளில் முடிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இவருக்கு வேலை இல்லை, இவருக்கு வேலை டப்பிங் பிறகு இவருக்கு வேலை இல்லை. ஓகே ஃபைன். டேரக்டர் தான். நீங்கள் பொங்கல் வரைக்கும் சொல்கிறது ரொம்ப அதிக நாட்கள். சரி ஓகே. இல்லை இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆகஸ்ட் மாதம் முடிந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம், ரைட்டா? ஆமாம். இந்த இவரோட ரோலு ஜூலை இல்லை சார். இப்போ வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் வேலை இப்போ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன். அவருக்கு ஷூட்டு முடிச்சு வீட்டில் தான் இருக்கார். இப்போ பொலிட்டிக்கல் வேலை ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எடிட்டிங் ஒர்க், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கலர் கரெக்ஷன், எடிட்டிங்கு எல்லாமே டப்பிங் பேசிட்டாங்க. இவருக்கு மட்டும் இருக்க ஒரு 3 நாள். சரி இவர் மட்டும் போய் பேசி கொடுத்துட்டு வந்துடுவார். ஓகே, அது ஒரு 3 நாள் மொத்தமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வேலை இல்லை. ரைட், சொல்லுப்போ. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் ஒரு 10 மாதம் இருக்குல்ல, அந்த 10 மாத இடைவெளிகளில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது அந்த பொங்கலுக்கு அடுத்து தான் ஒரு அரசியலுக்கு வரப்போறாருன்னு. ரைட். ஸோ அதில் கூட அவர் என்ன சார் பண்ணி இருக்காரு? எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியலையேங்க சார். அவர் என்ன சொன்னார், நான் படம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் அவர் எப்போ வரான்னு தெரியல, அதை குறித்து அறிவிப்பும் இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து அவர் அருண்ராஜன் வந்தார்ல, அவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசுமையா அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஆதவர்ஷன் அவர்கள் எல்லாம் வந்து லைக் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏப்பா எவ்வளோ நாளப்பா பேசின்னு இருப்பீங்க? அருண்ராஜ் தான்ப்பா இப்போ வந்தார், மற்றவங்களாம் அதுக்கு முன்னாடி இருக்கீங்களப்பா. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் கூட்டணிக்கு வான்னு கூட்டா தான் எங்களுக்கு டிமாண்ட் ஏறும். இப்போ வந்து நான் ஜனவரி மாதம் வந்து கூட்டணிக்கு வரேன் சொன்னால் சேர்த்துக்காமல் இருப்பீங்களா? நீங்கள் சேர்த்துப்பீங்களா? என் டிமாண்டை ஏற்றுறேன் நான் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ டிமாண்டை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கம்முன்னு இருப்பீங்களா எதுவுமே பண்ணாமல்? இப்போ பிறந்தநாள் விழாக்கு வந்து சும்மா சொல்லு பரவாயில்ல. இல்லை, பிறந்தநாள் விழாக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ரத்த தானம், அன்னதானம் அதெல்லாம் பண்ணாங்க. 25 அடி நீல கேக். ஆக்சுவலாக ஒரு பாத யாத்திரை போகிறதா ஒரு பிளானில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஹேப்பனிங் மேன், செக் பண்ணிட்டேன், இட்ஸ் நாட் ஹேப்பனிங். தொண்டர்கள் தான் போய் எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க நேற்று. சொல்லி ஆகணும் சார். என்னன்னா
நிறைய இடங்கள்ல வந்து கட் அவுட் வைக்கிறாங்க. நேற்று தினம் அது மரம் விழுப்புரத்தில் ஏதோ இன்சிடென்ட் ஆச்சா? ரிஷிவந்தத்தில் காட்டுச்செல்லூர்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மளுக்கு பக்கம் தான், ஊர் பேர்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊரில் வந்து கட் அவுட் வச்சாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து அடிச்சிருக்காங்க, விஜய் ஆதரவாளர்கள். சரி, ரிஷிவந்தத்தில் யார் இருக்கா திமுக தரப்புல? வசந்தம் கார்த்திகேயன். அவர் சொல்லி செஞ்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்க ஆட்கள் ஆதரவாளர்கள் தான் அங்கே. அவர் இருக்காருன்ற தைரியத்தில் தானேப்பா வயலன்ஸில் இறங்குறான். காப்பாற்றி ஸ்டேஷன் இது கூட்டு வந்துடுவார், ஸ்டேஷனுக்கு போகணுன்ற தைரியத்தில் தானே அடிக்கிறான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த விஜய் படிப்பகம் அதெல்லாம் வந்து நீங்கள் காலி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து, ஏன்னா அவங்க த்ரெட்டனாக இருக்காங்க, திமுக பெரிய த்ரெட்டனாக வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன அடியிலேருந்து பண்ணிட்டு வராங்க. மேலே வந்து நேராக வந்து விஜயோட பேசிக்கல, விஜய் எதிர்த்து லைக் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல்மட்ட தலைவர்கள் யாருமே பேசலை. காவல்துறை மூலமாக இல்லை கீழ்மட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் மூலமாக எந்த மாதிரியான குடைச்சல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது தவறு என்பதில் மாற்று கருத்து இல்லை. பட் திமுக போன்ற ஒரு ரவுடி கட்சி ஆளுங்கட்சி இருந்துச்சுன்னா அப்புறம் இப்படி தானப்பா பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்த்து தான் நீங்கள் சண்டை. ஆமாம் சார், அதுக்கு திரு விஜய் என்ன பண்ணியிருக்காரு, இதை என்கவுண்டர் எப்படி பண்ண போகிறாரு? அப்போது இந்த இடத்துல மமிதா பேசுனதுக்கு வருவோம். நான் எலெக்ஷன் முடிவை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்றது மக்களும் மட்டுமா, தொண்டர்களுக்கும் அது ஒரு ஏமாற்று வேலை தானே. சரிம்மா, நீங்கள் பேசுறது மனசாட்சியோட பேசுகிறீங்களாம்மா? தோத்துட்டாருமா. வருஷத்துக்கு 2 படம் நடிச்சாருன்னா 400 கோடியாப்பா. 400 கோடி எதுக்கு சும்மா வீட்டில் உட்காந்துருக்கணும்? இன்னொன்று சும்மா தான் உட்காந்துருக்க போகிறார் வீட்லேயும். இப்போ என்ன பண்ணிருக்காரு? சும்மா தான் இருக்காரு. அது லாஜிக்கல். அவர் இயல்பாக பதில் சொன்னாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த உங்கள் பேர் என்ன, மமிதா கேட்கும்போது என்னங்க இதான் கடைசி பண்ணணும், இருங்க ரிசல்ட் வரட்டும், வந்துடுறேன் திருப்பி. விஜயகாந்த் அவர்களும் வந்து அரசுக்கு வந்து ஒரு படம் நடிச்சார்ல சார்? ஆமாம், 1 or 2 மூவிஸ் நடிச்சாரா? 1. பட்டு விஜயகாந்த் வாஸ் இன் தி ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்லப்பா. வித்தியாசம் இருக்குல்ல. இன்றைக்கும் நம்பர் 1 பேங்கபிள் ஸ்டார் இல்லையா விஜய்? ஆமாம். விஜய் படத்தோட வியாபாரம் எந்த படத்துக்காவது பாலிவுட்டில் கூட இல்லைன்றாங்க விஜய் படத்துக்கான வியாபாரம். ஆமாம். அப்புறம் ஒய் ஷுட் யூ கீப் குவைட்? நான் சொன்னேன், என்னை சீமாக்குவீங்கன்னு நினச்சி சொன்னேன், நீ ஆக்கல, படத்தில் நடிக்கிறேன். இப்போ சார் சத்யராஜ் பொண்ணு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க. இருங்க அது லாஸ்டா ஒரு போர்ஷன் அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து அரசியலுக்கு வரீங்கன்னா மக்களுடைய நலன் தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும், நீங்க பவர் பாலிடிக்ஸை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அது எதுவும் சரின்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது. உங்களுக்கு தோணுது திமுகவில் இருக்க தலைவர்கள்லாம் மக்கள் நலனையா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க? அதை இந்த பக்கமாக பேசலாமா? இல்லை, அவங்களுக்கு திமுக பற்றி தெரியாது, பேசுகிறாங்க. அவங்க யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் பேசினால் நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கொளத்தூர் தண்டராஜரை கேட்டால் சொல்லுவார். இல்லை, அந்த ஆடியோ அந்த ஆடியோ கேட்டாங்களா தெரியல அவங்க. அதுவும் கரெக்டாக அந்த ஆடியோ வரும்போது எடுத்து போட்டாங்க. என்ன எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் இந்த அம்மாவுக்கு. சேகர் பாபு பொறுப்புலாம் ஒப்படைச்சிருப்பாங்க. சேகர் பாபுவை பார்த்து கொஞ்சம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு சென்னையிலேயே ஒரு தொகுதியை பார்த்து ஜெயிக்க வைக்கிறது கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்பா அவர் சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார். இது வந்து மைக்கு கட்டுச்சுன்னு சொல்லிட்டு எது வேணாலும் பேசலான்றதுக்காக இந்த பொண்ணு ஒரு மூத்த சிந்தனை சிற்பி மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, விடுங்கம்மா. சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நாளைக்கு வர அரசியல் நாளைக்கு ஒரு அப்டேட் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.